Good morning, sir. The session will be started in 3 minutes. Okay, good morning, everyone. Actually, என்னுடைய ஆடியோ உங்களுக்கு கிளியரா இருந்தா யாராவது ஒருத்தர் மட்டும் எனக்கு கன்ஃபர்மேஷன் சாட்ல கொடுத்தீங்க அப்படின்னா we can start the session. Okay. Getting my voices are clear? Yeah. Thank you. Thank you. Thank you. Thank you for your valuable responses. ஆக்சுவலா வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய சுச்சுவேஷன்ல நம்ம வந்து டிரைவ் பண்றது ரொம்ப சிரமப்படுறோம். எதுல? நம்மளுடைய ரெகுலர் லைஃப்ல. நம்ம ரெகுலர் லைஃப்பை வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொட்டீனா நம்ம ஃபாலோ பண்றதுக்கு சில கோல்ஸ், சில அச்சீவ்மெண்ட்ஸ் வேணும். அந்த அச்சீவ்மெண்ட்ஸையும் அந்த கோல்ஸையும் நமக்கு பக்கவா கிளியரா கொடுக்கறதுக்கு இன்னைக்கு ஏஐ வந்து பாத்தீங்க அப்படின்னா பெஸ்ட் ஆப்ஷன். ஸோ இப்போ நான் உங்களுக்கு வந்து என்னுடைய ஸ்க்ரீனை ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்க்ரீன் ஷேரிங் கிளியரா தெரியுதுல்ல? ஜஸ்ட் கிவ் மீ எஸ். ஓகே ஓகே, தேங்க்யூ. ஓகே சார். ஸோ நம்ம வந்து செஷனுக்குள்ள ஸ்டார்ட் பண்ணலாம். பார்ட்டிசிபென்ட்ஸ் வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டோம். ஸோ இன்னைக்கு இருக்கக்கூடிய சுச்சுவேஷன்ல ஏஐ அண்ட் பர்சனல் ஃபினான்ஸ் இவங்க ரெண்டு பேர்த்தையுமே நம்மளால வந்து பாத்தீங்க அப்படின்னா மிங்கிள் பண்ணி தான் வச்சிருக்கணும். யாரையும் வந்து செப்பரேட் பண்ண முடியாத சுச்சுவேஷன்ல வந்து நமக்கு வந்து இன்னைக்கு காலம் வந்து ஒரு முக்கியமான சுச்சுவேஷன் கொடுத்துருக்கு. அதாவது ஏஐயோடைய ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உடைய டைப் இல்லாம நம்மளுடைய ரெகுலர் லைஃபையே ரன் பண்ண முடியல. நம்மளுடைய மொபைல் போன்ல சேட் ஜிபிடி, பர்ப்ளெக்சிட்டி இந்த மாதிரி நிறைய ஏஐ டூல்ஸ். இந்த ஏஐ டூல்ஸ் இல்லாம நம்மளால வந்து அன்னைக்கு வந்து டிராவல் பண்ண முடியல. அப்படி இருக்கும் பொழுது இந்த ஏஐ டூல்ஸை வச்சு நம்மளுடைய பர்சனல் ஃபினான்ஸை எப்படி நம்ம வந்து வெல்தியா க்ரோ பண்ணிக்கிறது,
ஆஸ் வெல் அஸ் நம்ம ஷேர் மார்க்கெட்ல எப்படி நம்ம வந்து சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்றது அப்படிங்கிறதுக்கான சின்ன ஒரு செஷன் தான் இந்த செஷன். ஸோ இந்த செஷன் உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம ஷேர் மார்க்கெட்ல இருந்த ரேஞ்ச் வேற, இதுக்கப்புறம் நம்ம ஷேர் மார்க்கெட்டை பார்க்கக்கூடிய சுச்சுவேஷன் வேற அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கு வந்து ஒரு பெரிய கான்ஃபிடென்ட் கொடுக்குங்கிறதுல எனக்கு 100% கான்ஃபிடென்ட் இருக்கு. ஸோ அதே கான்ஃபிடென்ட்ல நீங்களும் என் கூட சேர்ந்து ட்ரை பண்ண ஆரம்பிங்க. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏஐ எதை இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஏஐ வந்து பாத்தீங்க அப்படின்னா எதையெல்லாம் வந்து பேஸ் பண்ணியிருக்கு அப்படின்னா நல்ல ஒரு விஷயத்த யோசிச்சு பாத்தீங்க அப்படின்னா ஒரு 10 to 15 இயர்ஸ் பேக் நம்ம காலங்காட்டி எழுந்திரிச்சோடனே அலாரம் வைக்கிறதுல இருந்து பாருங்களேன். அலாரம் டைம் பீஸ்னு ஒன்று வந்துச்சு. டைம் பார்க்கறதுக்கு நம்ம வால் கிளாக்கை யூஸ் பண்ணுவோம். ஆஸ் வெல் அஸ் ஃபோன் பேசணும்னா ஒரு லேண்ட்லைன் மொபைலு, எஸ்எம்எஸ் பண்ணுறதுக்கு வசதி இல்லை. அன்னைக்கெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா போஸ்ட் கார்டு இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு டூல் தான் பயன்படுத்திக்கணும். பட் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா லேட்டஸ்டா மொபைல் ஃபோனும் கிட்டத்தட்ட இது இது லேட்டஸ்ட் கிடையாது. இந்த லேட்டஸ்ட் வந்ததுக்கான காரணம் இந்த மாதிரி பல விஷயங்களை நியர்லி வந்து 9 திங்ஸ். ஒரு மொபைல் ஃபோன் வந்து அலாரம் வைக்கிறது, ஃபோன் பேசுறது, எஸ்எம்எஸ், கன்ஃபர்மேஷன்ஸ், நம்முடைய மெசேஜ், இந்த மாதிரி எல்லா விஷயங்களையுமே அழிச்சிருச்சு. அப்போ எந்த அளவுக்கு காலம் வந்து வேகமா நம்மள டிரைவ் பண்ணி கூட்டிட்டு போயிட்டு இருக்கு அப்படின்னு தெரியும். அந்த அளவுக்கு நாமளும் வந்து அட்வான்ஸ்டா வந்துட்டு அவங்க கூட சேர்ந்து நம்ம டிராவல் பண்ணும்போது நம்மளால சக்சஸ் பண்ண முடியும். ஸோ இந்த டைம்ல வந்து நம்மளுடைய பர்சனல் ஃபினான்ஸ், பர்சனல் வெல்த்தை நம்ம எல்லாரும் கரெக்டாக வச்சுக்கிட்டா மட்டும்தான் நெக்ஸ்ட் வந்து நம்மளுடைய கோல்ஸையும் டார்கெட்ஸையும் நம்மளால அச்சீவ் பண்ண முடியும். ஸோ இந்த சுச்சுவேஷன்ல நமக்குன்னு ஒரு கோலும் வேணும், ஒரு பிளானிங்கும் வேணும். அந்த பிளானிங் இல்லாமல் நம்மளால டிராவல் பண்ண முடியுமா? ஒரு இடத்துக்கு நம்ம இங்கேருந்து கிளம்புறோம் போறோம் அப்படின்னா நம்ம எங்க போறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்காமலே டிராவல் பண்றதுனால என்ன பெனிஃபிட் கிடைக்க போகுது? நம்மளுடைய கோல் பூர்த்தி ஆகாது, நம்மளுடைய டார்கெட் பூர்த்தி ஆகாது. நம்ம எங்க போய் சேரணும் அப்படின்னு நினைக்கிறோம், நம்மளால கரெக்டா போய் சேர முடியாது. அப்போ நமக்கு முதல் விஷயமும் தேவை என்ன? நம்மளுடைய கோல். நம்ம கோல் ஸ்ட்ராங்கா இருந்தாதான் நம்மளால டிராவலிங்கும் சக்சஸ்ஃபுல்லா பண்ண முடியும். சரி, இப்போ நான் வந்துட்டு ஆஸ் அ ஹியூமன் பீயிங் ரெகுலர் லைஃப்ல வந்து நான் வந்து டிராவல் பண்ணும் பொழுது என்னென்ன சக்சஸஸ் பண்றோம், என்னென்ன ஃபெயிலியர்ஸ் பண்றோம் நல்லா பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன். ஆஸ் அ ஹியூமன் பீயிங்கா மாசம் ஃபுல்லா கஷ்டப்பட்டு ஒரு மாசம் முடிஞ்ச உடனே ஃபர்ஸ்ட் சேலரி டேட்ல ஒரு 5 டேஸ்க்குள்ளார ஒரு சம்பளம் வாங்குவோம். அந்த சம்பளம் வாங்கி எவ்ரி மந்த் வந்து பார்த்தீங்கன்னா பிஃபோர் 10 டேஸ்க்குள்ளாரியே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஹோல் சேலரியுமே செலவாயிடுது. இதுக்கு என்ன காரணம்? மீதி இருக்கக்கூடிய 20 நாளும் அடுத்த மாசம் வருமானம் எப்படா வரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பாதி பேர் நம்ம லைஃப்ல டிராவல் பண்றாங்க. அப்போ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல நம்மளை வந்து எங்க கொண்டு போய் நிறுத்துது அப்படின்னா சரியான திட்டமிடல். பர்சனல் ஃபினான்ஸ்ல வந்துட்டு நீங்க வந்து சரியான அளவுக்கு கோலை வந்து செக் பண்ணி நீங்க செட் பண்ணிக்கல அப்படிங்கிறது தான் உங்களுடைய மிகப்பெரிய தவறு. இப்போ பர்சனல் கோல்னா என்ன, பர்சனல் ஃபினான்ஸ்னா என்ன? சரி, பர்சனல் ஃபினான்ஸ் அப்படிங்கிறது நீங்க வாங்கக்கூடிய சம்பளத்தை நம்ம என்னெல்லாம் பண்ண போறோம்னு பிளான் பண்றது தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த கோல்ஸே கொண்டு போய் ரீச் பண்ணும். மந்த்லி வந்து ஒரு 20,000ல இருந்து ஒரு 50,000 வரைக்கும் இன்னைக்கு கம்பல்சரி நம்ம சம்பளம் சம்பாதிக்கணும் அப்படின்னா இந்த 50,000 வச்சுட்டு நான் என்னென்ன பண்ணணும்? நம்மளுடைய அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான ஃபர்ஸ்ட் விஷயமே உணவு, உடை, உறைவிடம். ஸோ உணவு, உடை, உறைவிடம் இதை மட்டும் தாண்டி இன்னைக்கு நம்மளால வாழ முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இதெல்லாம் வந்து இன்னைக்கு வந்து அன்றாட செலவுகளே யாரும் நினைக்கிறது இல்லை. இதை கடந்து போற ஒரு விஷயமா தான் நம்ம வச்சுக்கிறோம். இதை விட அடுத்த விஷயங்களுக்கு என்னென்ன? மொபைல் போன்ஸு, வண்டிக்கு பெட்ரோலு, ஸ்நாக்ஸு, ஒரு வெளியில சினிமா, ஒரு வீக்கெண்டுக்கு என்ன வெளியில போறோம் அப்படின்னா அன்னைக்கு என்னென்ன செலவு தேவைப்படுது. ஸோ இந்த மாதிரியான அனாவசிய செலவுகள் மட்டும்தான் வந்து நமக்கு இன்னைக்கு அதிகமா எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு போயிட்டு இருக்கு. ஸோ அப்போ உங்களுக்கு என்ன தேவை? ஒரு பர்சனலா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு அசஸ்மெண்ட்டை கிளியரா நீங்க வந்து ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணி வச்சுக்கணும். நான் மாச சம்பளம் வாங்குறதுல 50% அத்தியாவசிய செலவுகள் பண்றேன், 30% ஆசை செலவுகளை பண்றேன், ஒரு 20% என்னுடைய எதிர்காலத்துக்கு நான் சேமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 50-30-20 ரூல். இந்த 50-30-20 ரூலை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். ஸோ எகைன் ஐ எம் ரிப்பீட்டிங் தட் ரூல். இட்ஸ் அ கோல்டன் ரூல் ஆஃப் யுவர் எவ்ரி பர்சன்ஸ். 50-30-20 இது வரைக்கும் நம்ம இதை கடைபிடிக்கலைன்னா இதுக்கப்புறம் நீங்க வந்து இதை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு 50,000 சம்பளம் வாங்குறோம், 50,000த்துல 50% 25,000 எடுத்து நம்மளுடைய ரெகுலர் செலவுகளுக்கு வச்சிருங்க. ரெகுலர் செலவுன்னு என்னென்ன வரும்? வீட்டு வாடகை, அல்லது நீங்க சொந்த வீட்டில் இருக்கீங்கன்னா வீட்டுக்கான மெயின்டெனன்சஸ், கரண்ட் பில்லு, மொபைல் பில்ஸு, அதாவது ரீசார்ஜ் பண்றோம் இல்லையா, ரீசார்ஜ் பில்ஸு, கிளாசரிஸ், அதாவது உணவுக்கு தேவையான அரிசி, பருப்பு, காய்கறிகள், அப்புறம் காஸ்மெட்டிக்ஸ், சோப்பு, சமையலுக்கு தேவையான ஜாமான்கள், தவிர்க்க முடியாத விஷயம் மெடிசின்ஸ். இன்னைக்கு வீட்டில் வந்து யாராவது ஒரு பெரியவங்க இருப்பாங்க, அல்லது நமக்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உடம்பு ஏதாவது சரியில்லாமல் போகும். அந்த மாதிரி மெடிசின் எக்ஸ்பென்சஸ்.
இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட். இதுல எதையாவது நம்மளால தவிர்க்க முடியுமான்னு கேட்டா, இதை தவிர்த்துட்டு நம்மளால வாழ முடியாது. நம்ம வாழணும்னா இதுலதான் வாழ்ந்துட்டு இருக்கோம்னே சொல்ல முடியும். ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு அத்தியாவசிய செலவுகள். இந்த அத்தியாவசிய செலவுகளுக்குன்னு சொல்லிட்டு நீங்க வாங்கக்கூடிய உங்களுடைய 50,000 சேலரி, நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு 50,000 சொல்றேன். உங்களுடைய இண்டிபெண்டன்ட் டிபெண்ட் எவ்வளவோ அதை பொறுத்து நீங்க வந்து பிளான் பண்ணணும். ஒவ்வொருத்தருக்குமே ஒரு சேலரி இருக்கு. அந்த சேலரிக்கு தகுந்த மாதிரி நம்ம எக்ஸ்பென்சஸை எடுத்து வச்சு, ஸோ ஃபர்ஸ்ட் 50% நம்மளுடைய அத்தியாவசிய செலவுக்கு எடுத்து வச்சிருங்க. நெக்ஸ்ட் 30% வந்து ஆசை செலவுகள். ஆசை செலவுகள்ல எதெல்லாம் வரும்? ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஒரு சினிமாவுக்கு போறோம், அல்லது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு வீக்கெண்டை செலிப்ரேட் பண்றதுக்கு எங்கேயாவது ஒரு பக்கத்துல இருக்கக்கூடிய வெக்கேஷன் பிளேசஸ், எதுவா வேணா இருக்கலாம். நீங்க வந்து மாசத்துக்கு ஒருக்கா போகணும் அப்படின்லாம் கிடையாது. ஒரு வருஷம் ஃபுல்லாவே நீங்க செலவு பண்ணக்கூடிய செலவுகள் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 30% எடுத்து வச்சுக்கிட்டு, இந்த மாசம் சினிமாவுக்கு போயிட்டா ஒரு 2,000 செலவாயிடுச்சு, அடுத்த மாசம் நான் எங்கேயாவது வெளியில வந்து ஒரு இன்னைக்கு இன்னைக்கு இருக்க சுச்சுவேஷன்ல ஒரு கல்யாணம், காது குத்து, இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து இந்த செலவுல தான் கொண்டு போய் வைக்கணும். அப்ப அடுத்த மாசம் நான் வந்து இந்த செலவுக்கு போறேன், எனக்கு இந்த இடத்துல பணம் தேவைப்படுது அப்படின்னா நீங்க இதெல்லாம் வந்து இந்த ஆசை செலவுகளை எடுத்து வச்சு அங்க போறீங்க, அந்த வேலையை முடிக்கிறீங்க, ஆஸ் வெல் அஸ் உங்களுடைய பர்சனல் ஒர்க்கையும் முடிச்சு வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிக்கணும். தேர்ட் ஒன் இம்பார்ட்டன்ட் ரூல், 20% கம்பல்சரி வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய சேவிங்ஸ் பிளான் வச்சுக்கணும். ஸோ யூ ஆர் கெட்டிங் 50,000 சேலரி, குறைஞ்சது 10,000 எனக்கு கொண்டு போய் சேவிங்ஸ் பண்ணணும். அப்போ இந்த ரூலை முதல்ல நீங்க ஃபாலோ பண்ணி இதுல இருந்து நீங்க வந்து டிராவல் பண்ண ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா மட்டும்தான் உங்களுடைய பர்சனல் ஃபினான்ஸ் வந்து ரொம்ப வெல்த்தியா மாறும். ஸோ இந்த இடத்துல நீங்க எதையாவது தவிர்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா ஆசை செலவுகளை வந்து குறைச்சு அந்த ஆசை செலவுகள்ல இருந்து வரக்கூடிய பணத்தை கொண்டுட்டு போய் சேவிங்ஸ்ல முதலீடு பண்ணணும். சேவிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த 20%ல எதெல்லாம் நீங்க சேவிங்ஸ்ல வைக்கலாம் இன்னைக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னு வச்சுங்களேன். என்னை பொறுத்த வரைக்கும் ஸோ இதுல வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ரெண்டு விஷயங்கள் நான் சொல்றேன். ஸோ இதுலயே நான் சேர்த்துக்கிறேன். ஸோ அந்த சேவிங்ஸ்ல வந்துட்டு நீங்க கோல்டுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது இன்னைக்கு கிட்டத்தட்ட இன்னைக்கு நாளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு கோல்டு வந்து பாத்தீங்கன்னா 1 லேக்கு டச் பண்ணிட்டு இருக்கு. ஈவன் நேற்று ஒரே நாள்லயே 2,400 வந்து ஒரு பவுனுக்கு ஏறி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நல்லா யோசிச்சு பாருங்க, ஒரு 10 இயர்ஸ் பிஃபோர் அல்லது வந்து ஒரு 5 இயர்ஸ் பிஃபோர் நம்ம ஷேர் மார்க்கெட்லயே கோல்டு பீஸ் இருக்கு. அந்த கோல்டு பீஸ்ல வந்து மந்த்லி 500 ருபீஸ் அல்லது 1000 ருபீஸ் நம்ம சேர்த்து வச்சு கொண்டு வந்தோம்னா இன்னைக்கு அதனுடைய முதலீடு எங்க வந்திருக்குன்னு யோசிச்சு பாத்தீங்களா? ஸோ அப்ப நம்ம வந்து பிளானிங் அப்படிங்கிற விஷயத்த சரியா பண்ணாதனால தான் நம்மளால வந்து சில விஷயங்களை வந்து தவிர்த்துக்கிறோம். அப்போ இந்த கோல்டுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது, ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ல எஸ்ஐபி மாதிரி ஸ்டார்ட் பண்ணலாம், அல்லது ஷேர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா லாங் டைம் பேசிஸ்ல மந்த் ஆன் மந்த் ஒரு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, அல்லது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஐடி கம்பெனியோட விப்ரோ, ஒரு இன்ஃபோசிஸ்ல, அல்லது வந்து ஒரு ஃபார்மா செக்டர்ஸ் சிப்லா, சன்ஃபார்மா, இந்த மாதிரி செக்டர் வைஸ்ல ஏதாவது லாங் டைம் பேசிஸ்ல மந்த் அண்ட் மந்த் சேவ் பண்ணிட்டு வரலாம். ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், அதாவது உங்களுடைய லேண்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட், என்னைக்குமே வந்து அழிவில்லாத சொத்துல லேண்டையும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க சேர்த்துக்கணும். ஸோ லேண்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு வரலாம், ஒரு சிட் ஃபண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி உங்களுடைய ரெகுலர் சேவிங்ஸுக்குன்னு சொல்லிட்டு ஒரு தனி அசட். ஸோ இந்த சேவிங்ஸ்ல நான் ரெண்டு விஷயத்த நான் சேவ் பண்ண போகுது இல்லைங்க சார். அந்த சேவிங்ஸ்ல இருந்து அதை எடுத்துட்டு போய் அத்தியாவசிய செலவுல தான் நான் வைக்க சொல்ல போறேன். ஒன் இஸ் ஃபார் உங்களுடைய இன்சூரன்ஸ். இன்சூரன்ஸ்ல இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா டைப் ஆஃப் இன்சூரன்ஸ் நிறைய இருக்கு. ஒன்னு லைஃப் இன்சூரன்ஸ், ஹெல்த் இன்சூரன்ஸ், இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ்ல வரும். அதுல முக்கியமானது வந்து பாத்தீங்க அப்படின்னா டேர்ம் இன்சூரன்ஸ். ஸோ லைஃப் இன்சூரன்ஸ், ஹெல்த் இன்சூரன்ஸ், டேர்ம் இன்சூரன்ஸ், இந்த மூணுலையுமே வந்து பாத்தீங்கன்னா சில டிஃபரன்சஸ் இருக்கு. இந்த லைஃப் இன்சூரன்ஸ்ல டேர்ம் இன்சூரன்ஸ்ங்கிறத என்னைய பொறுத்த வரைக்கும் இட்ஸ் 100%. எல்லாரும் நம்ம மாசம் மாசம் எப்படி சாப்பாட்டுக்காக செலவு பண்றோமோ, எப்படி நம்ம உயிர் வாழ்றதுக்கு செலவு பண்றோமோ, அந்த மாதிரி வந்து இந்த டேர்ம் இன்சூரன்ஸ் நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க இல்லாத டைம்லயும் உங்க குடும்பத்தை காப்பாத்துறதுக்கு அந்த டேர்ம் இன்சூரன்ஸ் உதவி பண்ணும். அப்போ அந்த இன்சூரன்ஸ், டேர்ம் இன்சூரன்ஸ் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அத்தியாவசிய செலவுகள்ல தான் சேர்த்தணும். செகண்ட் ஒன் ஹெல்த் இன்சூரன்ஸ். ஹெல்த் இன்சூரன்ஸ் இன்னைக்கு இந்த இந்த டைம்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ரொம்ப சீசன் ரொம்ப ட்ரையா இருக்கு. எந்த ஹாஸ்பிட்டல் போனாலும் எல்லா டாக்டர்ஸும் பிஸியா இருக்காங்க. ஸோ காரணம் கிளைமேட், வெதர் கண்டிஷன்ஸ், பிளஸ் வைரஸ், எப்போ என்ன ஃபீவர் என்ன காய்ச்சல் வரும், ஹாஸ்பிட்டலைசேஷன் போகாம முழுக்கிறதுக்கு வழியே கிடையாது. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல திடீர்னு ஒரு 2 டேஸ் 3 டேஸ் வந்து பாத்தீங்கன்னா பெட்ல அட்மிட் ஆகி தான் நீங்க வந்து உடம்பை பார்க்கணும், ஹெல்த்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்லும்போது என்ன பண்ண முடியும்? அப்ப நம்ம வந்து ஹெல்த்தை எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு வெல்த்துக்கும் இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். அப்ப வெல்த்தை நீங்க கரெக்டா வச்சிருந்தா உங்க ஹெல்த்தையே காப்பாற்ற முடியும். அப்போ எவ்ரி மந்த் வந்து நீங்க கம்பல்சரி வந்து உங்களுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ்க்குன்னு சொல்லிட்டு ஒரு பர்சனல் அமௌண்ட் நீங்க எடுத்து வச்சு அதுல சேவிங்ஸ் வரும்பொழுது தான் ஒரு மாசம் அல்லது ஏதாவது ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ல நீங்க ஹாஸ்பிட்டலைசேஷன் போய் அட்மிட் ஆகுறீங்க அப்படின்னா அந்த டைம்ல உங்களுடைய சேவிங்ஸையோ அல்லது வெளியில கடன் வாங்கி தான் இன்னைக்கு நான் சுச்சுவேஷன் பார்க்கணும், இல்லையே ஏதாவது நகை அடமானம் வைக்கணும்,
ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து பேமெண்ட் வாங்கி அடுத்த மாசம் சம்பளம் வந்தோடனே கொடுக்கணும்னு சொல்லி இந்த மாதிரி ரொட்டேஷன் பண்ணும் பொழுது எல்லாமே தவிர்க்கணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும், இதெல்லாம் அத்தியாவசிய செலவுகளை கொண்டுட்டு போயிட்டு இந்த டேர்ம் இன்சூரன்ஸையும் ஹெல்த் இன்சூரன்ஸையும் சேர்த்து வச்சுக்கங்க. ஸோ இந்த டேர்மும் ஹெல்த்தும் கம்பல்சரி உங்களுடைய ஹெல்த்தையும் வெல்த்தையும் பத்திரமா பாதுகாப்பாக வச்சிருக்கும். லைஃப் இன்சூரன்ஸ் இஸ் மஸ்ட் தான். அது உங்களுடைய அக்கார்டிங் உங்களுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி நீங்க பிளான்ஸ் இருக்கு, நீங்க எந்த கம்பெனில வேணா இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம், என்ன வேணா பண்ணிக்கலாம். பட் என்னைய பொறுத்த வரைக்கும் ஸோ கம்பல்சரி நீங்க யூட்டிலைஸ் பண்ண வேண்டியது டேர்ம் இன்சூரன்ஸும் ஹெல்த் இன்சூரன்ஸும். இது இல்லாம நீங்க டிராவல் பண்ணாதீங்க. ஏன்னா நமக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஃபேமிலி இருக்கு, அந்த ஃபேமிலிக்கு தேவையான பணத்தையும் அதுக்கு தேவையான ப்ராப்ளத்தையும் நம்ம சால்வ் பண்றதுக்கு இன்னைக்கு இந்த ஹெல்த் இன்சூரன்ஸும் டேர்ம் இன்சூரன்ஸும் நிச்சயம் இருக்கு. ஓகே, ஸோ அப்போ அந்த 50-30-20ங்கிற கோல்டன் ரூல்ஸை ஃபாலோ பண்ணிட்டு நம்மளுடைய பர்சனல் லைஃப்பை சேர்க்கணும். ஓகே, வேர் இட் இஸ் ஃபார் ஆல்கோ. இந்த இடத்துல எங்க சார் நம்ம ஆல்கோ ட்ரேடிங்கை கம்பேர் பண்றோம்னா, நல்லா யோசிச்சு பார்த்தீங்களா? இந்த 50,000 சேலரியில என்னால் வந்து லைஃப் வந்து கன்டினியூ பண்ண முடியல. அப்போ நான் எவ்ரி மந்த் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாசத்தை வந்து ரன் பண்றதுக்கே அடுத்த மாசம் பேமெண்ட் வரத்துக்காகவும் நான் ஒன்னா ஒரு ரொட்டேஷன் பண்றேன், இல்ல ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட கைமாத்து வாங்குறேன், இல்ல கிரெடிட் கார்டை ஸ்வைப் பண்றேன், இல்ல ஜுவல் லோன் வைக்கிறேன். இந்த மாதிரி சுச்சுவேஷனை வச்சு தான் என்னுடைய ரெகுலர் லைஃபே நான் வாழணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது உங்களுக்கு வந்து ஒரு செகண்டரி இன்கம், பேசிவ் இன்கமா தேவைப்படுது. வேற நான் ஏற்கனவே வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா ஒரு பிரைமரி ஜாப்க்கு போயிட்டு இருக்கிறேன். அந்த ஜாப்பை என்னால் குவிட் பண்ண முடியாது. ஆனா எனக்கு ஒரு செகண்டரி இன்கம் வேணும். அந்த சேலரியை வச்சு தான் நான் லைஃப்ல வாழ்றேன். அந்த சேலரி அந்த பணம் எனக்கு பத்தல. அப்போ எனக்கு ஒரு செகண்டரி இன்கமும் வேணும். அது எனக்கு வந்து பாத்தீங்கன்னா கிராஜுவலா வந்துட்டே இருக்கணும். எந்த விதமான லாஸும் இல்லாம கன்சிஸ்டண்டா வந்துட்டே இருக்கணும். நான் என்ன பண்றதுன்னு யோசிக்கிறவங்களுக்கு இன்னைக்கு நம்ம கடந்து போறதை நாம நினைச்சிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு இந்தியன் சுச்சுவேஷன்ல 140 கோடி மக்கள் தொகையில கிட்டத்தட்ட நியர்லி 7-9% ஆஃப் பீப்புள்ஸ்க்கு மேல வந்து ஷேர் மார்க்கெட்டுக்குள்ள டிமேட் அக்கௌண்ட் வச்சிருக்கதா வந்து ஒரு ஸ்டாட்டிக் சொல்லுது. ஸோ இந்த ஸ்டாட்டிக்ஸ் பிரகாரம் நமக்கு என்ன தெரிய வருது, 10% ஆஃப் பீப்புள்ஸ் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு தேவையான பணத்தை நம்மளால ஷேர் மார்க்கெட்ல சம்பாதிக்க முடியும் நம்பி வராங்க. ஆனா ஷேர் மார்க்கெட்டுக்குள்ள வந்துட்டு ஈவன் இன்னைக்கு நம்ம இந்த வெபினார் எத்தனை பேர் அட்டன் பண்ணிட்டு இருக்கிறோம், இந்த வெபினார் அட்டன் பண்றதுக்கு எல்லாத்தாலையும் நம்மளால ஷேர் மார்க்கெட்ல சம்பாதிக்க முடியுதா? அப்போ ஷேர் மார்க்கெட்ல சம்பாதிக்க முடியும், ஆனா நம்மளால முடியல. அதுக்கு ஃபர்ஸ்ட் ரீசன் நம்ம என்ன சொல்லுவோம், நான் ரெகுலரா வேற ஒரு வேலைக்கு போயிட்டு இருக்கேன், என்னுடைய வேலையும் பார்த்துக்கிட்டு என்னால இந்த ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண. சரி, ஓகே, நான் வேலையை பார்த்துக்கிட்டே எனக்கு செகண்டரி இன்கம்க்கு நான் வேற ஏதாவது சூஸ் பண்ணலான்னு பார்த்தா எனக்கு ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் தேவை. அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை வச்சு நான் ஒன்று கடை ஆரம்பிக்கணும் அல்லது ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணணும். என்னுடைய பர்சனல் லைஃப்பும் பாதிக்கக்கூடாது, என்னுடைய பிரைமரி ஜாப்பும் பாதிக்கக்கூடாது, எனக்கு செகண்டரியாக ஒரு இன்கம் வேணும். அதுக்கு நான் ஒரு பிஸ்னஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். அந்த பிஸ்னஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கே பெரிய பணம் வேணும், அதுக்கே நான் வந்து ஒரு லோன் வாங்கணும் அப்படின்னு சொல்லி கஷ்டப்படும் போது சரி ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்ல சிம்பிளா ஒரு 50,000 1 lakh இன்வெஸ்ட்மெண்ட்ல நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். அதுல இருந்து எனக்கு கிராஜுவலா ரெகுலரா இன்கம் வேணும் அப்படிங்கிறப்ப தான் நிறைய பேர் நம்மள பாதி 90% ஆஃப் பீப்புள்ஸ் நம்ம ஷேர் மார்க்கெட்டை சூஸ் பண்றோம். ஆனா அந்த ஷேர் மார்க்கெட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் நமக்கு என்ன ப்ராப்ளம் வருது, we are not getting consistent profits. எப்படியும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ராஃபிட்டை டச் பண்ணிட்டு அல்லது கடந்து வந்திருப்போம். அந்த ப்ராஃபிட்டை டச் பண்ணி கடந்து வரும் பொழுது நமக்கு அது கன்சிஸ்டண்டா வர மாட்டேங்குது. அப்ப நான் ஷேர் மார்க்கெட்ல தான் சம்பாதிக்க முடியுங்கிற தாட்டை வச்சிருக்கேன், ஆனா என்னால் ரெகுலரா சம்பாதிக்க முடியல. அப்ப நான் என்ன பண்ணட்டும்? சரி சார், நீங்க பண்றதெல்லாம் என்ன? ஷேர் மார்க்கெட்ல வந்தோடனே மேனுவல் ட்ரேட் பண்ணணும். மேனுவல் ட்ரேட் பண்ணும்போது சில டிசிப்ளின்ஸ் வேணும். ஸோ மேனுவல் ஷேர் மார்க்கெட்ல சம்பாதிக்கவே முடியாதுன்னு கிடையாது. ஃபர்ஸ்ட் விஷயம், நீங்க ஷேர் மார்க்கெட்ல வந்து சம்பாதிக்கும் பொழுது நீங்க என்ன டைப் ஆஃப் ட்ரேடர்னு ஃபிக்ஸ் பண்ணணும். நான் இன்ட்ராடே ட்ரேடரா, ஸ்விங் ட்ரேடரா, லாங் டைம் ட்ரேடரா அல்லது இன்வெஸ்டரா? நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட போறேன், பல வருஷம் கழிச்சு தான் அந்த ஃபண்டை பார்த்துக்க போறேன். சரி, ஓகே, நான் லாங் டைம் ட்ரேடரா வர முடியாது, எனக்கு வந்து என் ரெகுலர் லைஃப் வாழ்றதுக்கு எனக்கு ஒரு செகண்ட் இன்கம் வேணும், எனக்கு லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் செட் ஆகாது. ஓகே, இன்வெஸ்டர் சத்தியமா முடியாது, எனக்கு ரெகுலர் லைஃப் வாழ்றதுக்கே பணம் இல்லைங்க, நான் எங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணட்டும்? சரி, ஓகே, ஒரு ஸ்விங் ட்ரேடிங்ல ஓரளவுக்கு ரீசெண்டான இன்கம் வேணும். ஆனா எனக்கு அந்த ஸ்விங் ட்ரேடிங்ல வந்து எனக்கு கண்டினியூவா மந்த்லி வந்து ஒரு பெரிய ப்ராஃபிட் வராதே. அப்போ நான் இன்ட்ராடே ட்ரேடிங்ல தான் சம்பாதிக்கணும். இன்ட்ராடே ட்ரேடிங்ல இன்னைக்கு செபியோட கைட்லைன்ஸ் பிரகாரம், செபியோட தகவல் பிரகாரம் 90% ஆஃப் இன்ட்ராடே ட்ரேடர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா தே ஆர் கோயிங் டு லாஸ் த மணி. நாட் த லாஸ் த மணினா பெரிய அளவுக்கே லாஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ 10% ஆஃப் பீப்புள்ஸ் அப்ப சக்சஸ் பண்ணிட்டு தானே இருக்காங்க. அந்த 10% ஆஃப் பீப்புள் சக்சஸ் பண்றதுக்கான காரணம் என்ன? இந்த இன்ட்ராடே ட்ரேடிங்ல தே ஹேவ் சம் டிசிப்ளின்ஸ், தே ஹேவ் சம் ரூல்ஸ். அதை யாரெல்லாம் கண்டினியூவா ஃபாலோ பண்ணி நமக்குன்னு ஒரு டிசிப்ளினை கிரியேட் பண்ணி அதுலயே டிராவல் பண்றாங்களோ அவங்க தான் சம்பாதிக்கிறாங்க, அவங்களால தான் அதுல வந்து சக்சஸ் பண்ண முடியுது.
சரி சார், எனக்கு கன்சிஸ்டன்ட் ப்ராஃபிட் வேணும், அதுக்கு நான் இன்ட்ராடேல தான் சம்பாதிக்கணும். எனக்கு டைம் இல்லை, என்னுடைய பிரைமரி ஜாப்பும் என்னுடைய ரெகுலர் பிசினஸும் பாதிக்கப்படக்கூடாது. அப்போ நான் என்னதான் சார் பண்றது? தென் யூ ஹேவ் அ சாய்ஸ் ஃபார் ஆல்கோ. ஸோ இந்த ஆல்கோ ட்ரேடிங்ல வந்து தான் நம்மளால சம்பாதிக்க முடியும். அதுக்கான ரீசன்ஸை ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ரீசன் நம்ம அல்கோ சூஸ் பண்றதுக்கான காரணம் என்னன்னா, நம்ம மேனுவலா ட்ரேட் பண்ணும்பொழுது ஒரு அன்னைக்கு டே ஃபுல்லா நம்ம உட்காந்து நம்ம வந்து மார்க்கெட்டை ஃபர்ஸ்ட் வாட்ச் பண்ணணும். அந்த மார்க்கெட் அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் பார்த்தா போதுமா? இந்த வீக்ல என்ன நடந்திருக்கு, இந்த மந்த்ல என்ன நடந்திருக்கு, ப்ரீவியஸ் வீக்கோட ஹை என்ன, லோ என்ன, ப்ரீவியஸ் மந்தோட ஹை என்ன, லோ என்ன, ஒரு ஷேர்ஸ்ல நாம இன்னைக்கு வந்து இண்டெக்ஸ்ல ட்ரேட் பண்ண போறோமா அல்லது வந்து ஷேர்ஸ்ல ட்ரேட் பண்ண போறோமா, அந்த ஷேர்ஸ்ல நம்ம ட்ரேட் பண்ற மாதிரி தான் அந்த ஷேர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா என்ன ரிசல்ட் வந்திருக்கு, அதோடைய குவார்டர்லி ப்ராஃபிட் என்ன, அதோடைய பிஎன்எல் என்ன, இபிஎஸ் என்ன, ஏர்னிங்ஸ் பர் ஷேர்ஸ் என்ன, இவ்வளவு விஷயங்கள் நம்ம பார்க்கணும். அது இல்லாம வந்து பாத்தீங்க அப்படின்னா அது ஒரு லோவுல இருக்கும் பொழுது நம்ம போய் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணக்கூடாது, திருப்பி வாங்கலாமா விற்கலாமான்னு தடுமாறக்கூடாது. நம்ம இன்ட்ராடேல ட்ரேட் பண்றோம்னா ஃபர்ஸ்ட் விஷயம் அதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. டிசிப்ளின், எந்த இடத்துல நான் வாங்கணும், எந்த இடத்துல நான் விற்கணும். சரி, நான் என்ட்ரியை முடிவு பண்ணிட்டேன், எந்த இடத்துல நான் வெளியில வரணும், வெதர் ப்ராஃபிட் ஆர் ஸ்டாப் லாஸ். நான் ஸ்டாப் லாஸ்ல வந்தாலும் சரி, ப்ராஃபிட்ல வந்தாலும் சரி, நான் எத்தனை பாயிண்ட்ல வரணும், எங்க வரணும், எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணணும், அல்லது எவ்வளவு என்ன டியூரேஷன் டைம் ஃப்ரேம்ல நான் என்ன டைம் ஃப்ரேம்ல வெயிட் பண்ணணும், நான் சார்ட்டை பார்த்து ஃபாலோ பண்ணணுமா, பார் சார்ட்டை பார்த்து ஃபாலோ பண்ணணுமா, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஃபாலோ பண்ணணுமா, அல்லது வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்குன்னு சொல்லிட்டு ஒரு கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன், இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. இது எப்படி என்னால எவ்ரிடே ஃபாலோ பண்ண முடியும்? அப்போ நான் சொன்ன அந்த 10% ஆஃப் பீப்புள்ஸ் வந்து ஷேர் மார்க்கெட்ல சம்பாதிக்கிறவங்க இது எல்லாமே கன்சிஸ்டண்டா ஃபாலோ பண்றதுனால மட்டும்தான் அவங்களால சம்பாதிக்க முடியுது. ஸோ இதை என்னால் ஃபாலோ பண்ண முடியலைங்கிறப்போ யூ கேன் சாய்ஸ் ஃபார் ஆல்கோ ட்ரேடிங், ரோபோ ட்ரேடிங். ஸோ இந்த ஆல்கோ அண்ட் ரோபோட்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன பண்ணுன்னா, நீங்க செஞ்சுட்டு இருக்க வேலையை நீங்க பண்ணுங்க சார், என் வேலை வந்து நான் ஷேர் மார்க்கெட்ல நான் வந்து பக்காவா உங்களுக்கு லாஸ் ஆகாம பண்ணி கொடுக்கறது தான் அப்படின்னு சொல்றது தான் வந்து இந்த ஷேர் மார்க்கெட். ஓகே. ஸோ அப்போ முக்கியமான விஷயம் இதுல என்ன வருது? நம்ம எந்த இடத்துல நம்ம மிஸ்டேக் பண்றோமோ அந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா அதை சரி பண்ணி கொடுக்கறது தான் நம்ம ரோபோ ட்ரேடிங்கோட வேலை. சரி, இப்போ ரோபோ ட்ரேடிங் தான் நம்ம வந்து ஓரளவுக்கு நம்ம வந்து இந்த இன்ட்ராடே ட்ரேடிங்ல சம்பாதிக்கிறதுக்கு நமக்கு ஒரு டிசிப்ளினா ஐடியா கிடைக்கும் அப்படின்னு நீங்க சொல்லிட்டீங்க. இந்த ரோபோ ட்ரேடிங்கை நான் எப்படி சூஸ் பண்றது, இதுல எது நமக்கு கரெக்டா ரன் ஆகும் அப்படின்னு சொல்லி முதல்ல தெரிஞ்சுக்கணும். கரெக்டா? அப்போ சில விஷயங்கள் நான் உங்களுக்கு மீண்டும் ரிமைண்ட் பண்றேன். அதாவது ரோபோட்டிக்ஸ் அப்படின்னா என்ன, ஆல்கோ ட்ரேடிங்னா என்ன, அதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா சில ரூல்ஸை, சில விஷயங்களை நம்ம வந்து டீச் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து கைட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ ரோபோ ட்ரேடு அப்படின்னாவே சிஸ்டமேட்டிக் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். ஸோ இந்த சிஸ்டமேட்டிக் ஃபங்க்ஷன்ஸ்ல நம்மளால எந்த அளவுக்கு வந்து சக்சஸ் பண்ணிக்க முடியும்? ஃபர்ஸ்ட் விஷயம் நம்ம அதை கரெக்டா தேர்ந்தெடுக்கணும். அதை தேர்ந்தெடுத்துட்டு அதோட ஸ்டாட்டிக்ஸை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம கண்ட்ரோல் பண்ணணும். கரெக்டா? சரி. ஸோ இப்போ நம்ம வந்து ரோபோ ட்ரேடிங்கை பற்றி சம்பாதிக்கலாம் அப்படின்னு தெரிஞ்சிட்டதுக்கு அப்புறம் இந்த ரோபோ ட்ரேடிங்ல வந்து என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்குன்னு, என்னென்ன டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது. ஸோ ரோபோ ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் தெரியாம நான் பண்ணும் பொழுது சில விஷயங்கள்ல நீங்க டென்ஷன் ஆவீங்க. ஈவன் நான் இப்போ பார்க்கும் பொழுதே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 30 to 50 கிளைண்ட்ஸ் நான் வந்து ரெகுலரா மீட் பண்ணிட்டு இருக்கிறேன். ரெகுலரானா டெய்லியுமே ஒரு 100 பீப்புள்ஸ் எனக்கு எப்படியுமே ஒரு 30 to 50 பீப்புள், ஒரு 40 பீப்புள்ஸ் டெய்லி என்கிட்ட பேசுவாங்க. அவங்க அப்பயே என்ன தெரியுமா சொல்றாங்க? தேர் கெட்டிங் பேனிக். நான் கொடுத்ததே ரோபோ கிட்ட அது நல்லா பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அப்பயுமே சார் 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 இன்னைக்கு இவ்வளவு தூரம் போயிடுச்சு சார், கட் பண்ண மாட்டேங்க சார் ப்ராஃபிட். சார் அதை பாட்டுக்கு அதை விட்டுருங்க சார், அதுதான் ரோபோ கிட்ட கொடுத்துட்டீங்களே அப்படின்னு சொல்லுவோம். அங்க ரெண்டாவது இன்னொருத்தங்க, சார் இன்னைக்கு இவ்வளவு தூரம் லாஸ் போயிட்டே இருக்கு சார், இன்னைக்கு என்ன சார் கட் ஆக மாட்டேங்குது. அது சிஸ்டமேட்டிக் ரூல்ஸ், அது ரோபோட், அது பாட்டுக்கு அது வேலையை அது பண்ணும், நம்ம எதுவுமே பண்ணக்கூடாதுங்கிறதான் ரூல்ஸ். அங்கேயும் நீங்க டென்ஷன் ஆகக்கூடாது அப்படிங்கிறது தான். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் ஆல்கோ ட்ரேடிங்ல கொடுத்துட்டீங்கன்னா சிம்பிளா அதுகிட்ட கொடுத்துட்டு சிட் பேக் அண்ட் ரிலாக்ஸ் ஆன் யுவர் சீட்ஸ். ஸோ நீங்க பாட்டுக்கும் ரெகுலரா உங்களுடைய வேலையை பாருங்க, உங்களுக்கு பதில்ல உங்களுடைய ரோபோ உங்களுக்கு ட்ரேட் பண்ணி கொடுக்குங்கிறது தான் ஃபர்ஸ்ட் ரூலே. ஸோ இந்த மைண்ட் செட்டோட நம்ம வந்து ட்ரேடிங்ல அல்லது இந்த ரோபோ ட்ரேடிங்ல உள்ள வரும்போது யூ கெட் த பெட்டர் வியூ கிடைக்கும், உங்களுக்கு ஒரு நல்ல வியூ கிடைக்கும். ஸோ இந்த ரோபோ டெக்னாலஜியை எப்படியெல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணலாம், இந்த ரோபோ டெக்னாலஜி எப்படி நமக்கு பர்சனல் ஃபினான்ஸுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிறது தான் இதுக்கப்புறம் நம்ம செஷன்ல பார்க்க போறோம். ஸோ பர்மிஷன் நான் வந்து என்னுடைய ஸ்க்ரீன் ஷேர் ஒரு செகண்ட் நான் ஆஃப் பண்ணிட்டு நான் வந்து இதை மட்டும் ஓப்பன் பண்ணிக்கிறேன்.
ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ ஃபார் 1 மினிட் வெயிட் பண்ணதுக்கு. எகைன் நான் இப்போ ஸ்க்ரீன் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வரைக்கும் நம்ம பர்சனல் ஃபினான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட்ல எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட், அதை ஏன் நான் ஏஐ கூட மெர்ஜ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்களுக்கு இந்த 20 மினிட்ஸ் நான் டைம் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ இந்த பர்சனல் ஃபினான்ஸ்ல நமக்கு அந்த ஏஐ ரோபோ ட்ரேடிங் தான் நம்ம வந்து ஷேர் மார்க்கெட்ல நமக்கு ஹெல்ப் பண்ண போகுதுங்கக்கூடிய கிளியர் ஒரு டிசிஷன் வந்ததுக்கு அப்புறம் நம்ம எப்படி இதுல டிராவல் பண்ணலாம் அப்படிங்கக்கூடிய இதுதான் வந்து இந்த பேலன்ஸ் செஷன் நான் சொல்ல போறேன். ஸோ நான் ஒரு சின்ன ரீகாலோட நான் அடுத்த செஷனுக்குள்ள போயிடுறேன் பாஸ். ஃபர்ஸ்ட் விஷயம் நான் உங்களுக்கு சொன்னது, நமக்கு வந்து இண்டிவிஜுவலா வந்து நம்மளுடைய லைஃப்பை ரன் பண்றதுக்கு நமக்குன்னு சொல்லிட்டு ஒரு பிளானிங் அண்ட் கோல் வேணும். அப்பதான் நம்மளால சக்சஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காக ஒரு கோல்டன் ரூல் சொல்லியிருக்கேன், 50-30-20 ரூல். ஸோ இந்த 50-20-30-20 ரூலை சக்சஸ் பண்ணுறதுக்கு நம்மளால தேவையான பணம் இல்லைன்னா நமக்கு ஒரு சோர்ஸ் வேணும். அந்த சோர்ஸ் இன்னைக்கு ஷேர் மார்க்கெட்னு ஒரு நல்ல கிளியர் வேவா கிடைச்சதுக்கு அப்புறம் மேனுவல் ட்ரேடிங்ல நான் லாஸ் பண்றேன், ஷேர் மார்க்கெட் தான் பெஸ்ட்னு தெரிஞ்சு வந்துட்டேன், ஆனா நான் ஒரு 10,000 5,000 20,000 ட்ரேட் பண்ணி லாஸ் பண்ணிட்டே இருக்கேன். எனக்கு ஷேர் மார்க்கெட் உகந்தது, ஆனா எனக்கு மேனுவல் ட்ரேடிங் செட் ஆகலன்னு சொல்றவங்களுக்காக இந்த அல்கோ ட்ரேடிங் பெஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ இந்த அல்கோ ட்ரேடிங்ல எப்படி நம்ம சக்சஸ் பண்ணலாங்கிறத மீதி இருக்கக்கூடிய செஷன்ல பார்க்க போறேன். எகைன் ஐ எம் கோயிங் டு ஷேர் த ஸ்கிரீன். ஓகே, நான் இந்த இடத்துல என்னுடைய ஸ்கிரீனை ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஸ்கிரீன் ஷேரிங் கிளியரா தெரியுதா? ஜஸ்ட் கமெண்ட் பாக்ஸ்ல சேட் பாக்ஸ்ல எனக்கு ஜஸ்ட் எஸ் ஆர் நோ மட்டும் டைப் பண்ணீங்க அப்படின்னா ஐ வில் கண்டினியூ. எஸ் எஸ், தேங்க்யூ தேங்க்யூ சசி, தேங்க்யூ தேங்க்யூ. ஓகே ஓகே சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து என்னுடைய வெப்சைட் உங்களுக்கு காமிச்சிக்கிறேன். ஸோ ஷேர் மார்க்கெட்ல ரோபோ ட்ரேடிங்க்குன்னு சொல்லிட்டு சில விதிமுறைகள் இருக்கு, சில விஷயங்கள் இருக்கு. இதுக்கு முன்னாடி ஷேர் மார்க்கெட்ல ரோபோ ட்ரேடிங் எப்படி இருந்துச்சுன்னு சொன்னா தான் ஏன் இந்த ரோபோ ட்ரேடிங் இந்த ஆல்கோ ட்ரேடிங் உங்களுக்கு பெஸ்ட் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். ஸோ அதுக்காக ஒரே ஒரு நிமிஷம் உங்களுக்கு எக்ஸ்பிளேஷன், ப்ரீவியஸ் செஷன் உங்களுக்கு நான் ஜஸ்ட் ஒரு சின்ன ரீகாலோட வந்துடுறேன். அதாவது இதுக்கு முன்னாடி வந்து ரோபோ ட்ரேடிங்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு சாஃப்ட்வேர் கொடுத்துருப்பாங்க. அந்த சாஃப்ட்வேர் வந்து பார்த்தீங்கன்னா ரோபோட்டிக் பிளாட்ஃபார்மா இருக்கும். ஸோ அதை நம்மளுடைய டெஸ்க்டாப்லயோ அல்லது லேப்டாப்லயோ நீங்க இன்ஸ்டால் பண்ற மாதிரி இருக்கும். அந்த அதுதான் வந்து உங்களுக்கு ரோபோட்டிக் கருவி. அது வந்து சாஃப்ட்வேர், அது உங்களுக்கு ஒர்க் ஆகும். இந்த சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ட்ரேடிங் இண்டிகேட்டர், அதுக்குன்னு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கும். அந்த பிளாட்ஃபார்மை நம்ம வந்து ஃபர்ஸ்ட் இன்னொன்று இன்ஸ்டால் பண்ணி வைக்கணும். லைக் அமி புரோக்கர், MT4, ட்ரேடிங் வியூ, இந்த மாதிரி சில இண்டிகேட்டர்ஸ் இருக்கும். அதை நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கணும். ஸோ இண்டிகேட்டர்ஸ்ல இருந்து சிக்னல் வந்து அது நம்மளுடைய ரோபோ ட்ரேடிங்ல பஞ்ச் ஆகி இந்த ரோபோ ட்ரேடிங்ல இருந்து எங்க விலகும், நம்மளுடைய ட்ரேடிங் அக்கௌண்ட், டிமெட் அண்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட்ல விலகும். ஸோ அப்போ அந்த ரோபோ ட்ரேடிங் வரக்கூடிய ஆர்டர்ஸை பஞ்ச் பண்றதுக்கு நம்ம வந்து டிமெட் அக்கௌண்ட்டையும் லாகின்ல வச்சிருக்கணும். ஸோ இந்த 3 விஷயத்தையும் நம்ம ஒரு சிஸ்டம்லயோ அல்லது லேப்டாப்லயோ இன்ஸ்டால் பண்ணி வச்சு அதுக்கு எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் ப்ராப்ளமும் இல்லாம கன்னியூ ஆகிறதுக்கு உங்களுக்கு சிஸ்டம் லைவ்ல இருக்கணும், கரண்ட் போகக்கூடாது, நெட்டு கட் ஆகக்கூடாது, காலையில 9 மணில இருந்து சாயங்காலம் 3:30 மணி வரைக்கும் நான் வந்து இன்ஃப்ரண்ட் ஆஃப் த சிஸ்டம் முன்னாடி உட்காந்துருக்கணும். இத்தனை கண்டிஷன்ஸும் சொல்லி அதுக்கப்புறம் வந்துட்டு அது இத்தனை ட்ரேட் பண்ணும், இவ்வளோ பாயிண்ட்ஸ் போகும், இதெல்லாம் பாருங்கன்னு சொல்லி மானிட்டர் ஆஃப் ஆகாம வச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இதுல இருந்து முழுக்க நம்ம வந்து வெளியில வந்து ஒரு 100% ஃபுல்லி ஆட்டோமேட்டட் ரோபோ டெக்னாலஜிக்குள்ள இப்போ வந்துருக்கு. ஸோ ஐ எம் ப்ரவுட் டு இன்ட்ரடியூஸ் மை சிட்டி அஸ் எ சுட்டி. ஸோ tradempires.in நம்மளுடைய வெப்சைட் டீடைல்ஸ் சார். ஸோ இந்த வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஃபுல்லி இன்டகிரேட்டட், 100% நான் சொன்ன மாதிரி ஆட்டோமேட்டட் தான். ஸோ இந்த tradempires.inல நீங்கள் கிளியராக நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது உள்ளே போய் செக் பண்ணி பார்த்துங்க, உங்களுக்கு இதோடைய டீடைல்ஸ் தெரியும். ஸோ இதோடைய எல்லா விஷயங்களையுமே நம்ம வந்து ஹோமியோ போட்டு ஒன் பை ஒன்னா கிளியராக கொடுத்துருப்போம். ஸோ இப்போ நம்ம வந்து ரோபோ ட்ரேடிங்க்கு உள்ள போகலாம். ஸோ இந்த வெப்சைட்டை வந்து நாங்கள் எப்படி பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இட்ஸ் இன்டகிரேட்டட் சாஃப்ட்வேர். நீங்க சாஃப்ட்வேருக்குன்னு சொல்லிட்டு தனியா வந்து ஒன்று இன்ஸ்டால் பண்ண தேவையில்லை, ரோபோட்டிக்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு இண்டிகேட்டர் தனியா இன்ஸ்டால் பண்ண தேவையில்லை. டிமெட் அக்கௌண்ட் லாகின் பண்ணி மூணு வைக்க தேவையில்லை. இட்ஸ் வெப் பேஸ்டு லாகின் தான். இதுவும் உங்களுக்கு ஆப்ஷனலா தான் கொடுத்துருக்கோம். அதாவது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் மேனுவலா பண்ற மிஸ்டேக்ஸை சரி பண்றதுக்காக மட்டும்தான் வந்து நான் ரோபோ ட்ரேடிங்குள்ளாரே வரேன். அப்ப நான் ரோபோ ட்ரேடிங்குள்ள வந்து எனக்கு இதுவே மிகப்பெரிய பேர்டனா இருக்கணுமா? வித் பெர்மிஷன், நான் வரதே என்னுடைய மேனுவல் எரர்ஸை
என்னுடைய டைமை சேவ் பண்ணுறதுக்கு தான் வரேன். நான் அப்போ பர்சனல் ஒர்க்கில் வந்து நான் செஞ்சுக்கிட்டே இந்த சிஸ்டமும் ஆன் பண்ணி வைக்கணும், அல்லது நான் வந்து மொபைல் ஆப்பில் லாகின் வைக்கணும் சார், எதுவுமே வேணாம் சார். As per my earlier commitment, it's an 100% fully automated robotic system. ஸோ இது வந்து ஒரு இன்டகிரேட்டட் வெப்சைட். இந்த வெப்சைட் உங்களுக்கு தேவையான தகவலை நீங்க ஃப்ரீயா இருக்கும் பொழுது பார்த்துக்கிறதுக்காக கொடுத்துருக்கோம். பட் ரோபோட்டிக்ஸ் இதை பேஸ் பண்ணி தான் ரன் ஆகும். உங்களை இதுல லாகின் பண்ணி வச்சு ஃபுல் டே உட்காந்துருங்க அப்படின்னு சொல்லி நான் டைம் வேஸ்ட் பண்ண சொல்றேன். உங்களுடைய ஒர்க்கை ஸ்மார்ட் பண்றதுக்கு, சிம்பிளிஃபை பண்றதுக்கான வெப்சைட். ஓகே, ஸோ இதுல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த இடத்துல இந்த வெப்சைட் பாத்துறீங்க. ஸோ இந்த இடத்துல லாகின் கியர்னு சொல்லிட்டு ரைட் சைடுடைய டாப்ல இருக்கு பாத்தீங்களா, இங்க உள்ள லாகின் பண்ணீங்கன்னா ரோபோட்டிக்ஸ் ஒர்க் ஆயிடும். ஃபர்ஸ்ட் உள்ள வரவங்க இந்த இடத்துல சைன் அப் ஆப்ஷன்ல நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். ஐ திங்க் நான் ஏற்கனவே ரெஜிஸ்டர் பண்ணிருக்கேன். இது என்னுடைய பர்சனல் லாகின் ஐடி. நான் இதுல உள்ள போறேன். லாகின் சக்சஸ்ஃபுல் வந்துருச்சு, சரிங்களா? ஸோ அது வெப்சைட்ல இன்டகிரேட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ இதுதான் சார் அந்த ரோபோ ட்ரேடிங் உடைய டேஷ்போர்ட். இந்த டேஷ்போர்ட்ல உங்களுக்கு லெஃப்ட் சைட்ல, இந்த லெஃப்ட் சைட் எனக்கு லெஃப்ட் சைடு நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு ரைட் சைட்ல வியூ ஆகலாம். ஸோ இந்த லெஃப்ட் சைட்ல டேஷ்போர்ட், பிரைசிங், லாகின் ஸ்டேட்டஸ், ஸ்ட்ராட்டஜிஸ், ட்ரேட், மோர், ப்ரொஃபைல் அண்ட் லாக் அண்ட் தென் சப்போர்ட், இந்த டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருக்கும். இது எல்லாமே எது எதுக்குன்னு நீங்க ஒவ்வொன்றா நீங்க வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். பேசிக்கா முதல் விஷயம் நான் என்ன சொல்றேன், இந்த ரோபோட்டிக்ஸ் எப்படி ஒர்க் ஆகும், இதோடைய மோட் ஆஃப் ஆக்ஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த சாஃப்ட்வேர் ஒரு இன்டகிரேட்டட் சாஃப்ட்வேர். இதுல வந்து நாங்க வந்து ட்ரேடிங் வரக்கூடிய சிக்னல்ஸை, பிளாட்ஃபார்மை இன்டகிரேட் பண்ணியிருக்கோம். இங்க இருந்து உங்களுடைய டிமெட் அக்கௌண்ட்டை இன்டகிரேட் பண்ணி வச்சிருக்கோம். அந்த இன்டகிரேட் பண்றது எப்படின்னா, உங்களுடைய ஏபிஐ கீ மூலியமா ஒர்க் ஆகும். ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு சொல்லிடுறேன். இதோடைய மோட் ஆஃப் ஆக்ஷன் தெரிஞ்சுட்டோம்னா அதுக்கப்புறம் இதோடைய பர்ஃபார்மன்ஸ்க்கு போய்க்கலாம். ஸோ இட்ஸ் ட்ரேடிங் வியூன்னு சொல்லி உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் இல்லையா? இந்த ட்ரேடிங் வியூவை நாங்கள் இந்த சாஃப்ட்வேர், இது வந்து ஒரு பிரிட்ஜ், இந்த பிரிட்ஜில் வந்து லிங்க் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ ட்ரேடிங் வியூவில் இருந்து வரக்கூடிய சிக்னல்ஸ் உங்களுக்கு இந்த இடத்துல இந்த டேஷ்போர்டில் வந்து பஞ்ச் ஆகும். இந்த ரோபோட்டிக்ல, இந்த ரோபோட்டிக்ல வந்து பஞ்ச் ஆகும் பொழுது இங்க இருந்து இந்த இடத்துல ப்ரொஃபைல பாருங்க, புரோக்கர் இருக்கு இல்லையா, செட்டிங்ஸ். இந்த புரோக்கர் செட்டிங்ஸ்ல உள்ள போயிட்டு இதை பார்த்தீங்க, லாகின் ஐடி, பாஸ்வேர்டு அண்ட் ஏபிஐ கீன்னு இருக்கும். ஸோ இந்த டீடைல்ஸ் மூலிமா இங்க இந்த பிளாட்ஃபார்ம்ல இருந்து உங்களுடைய டிமெட் அக்கௌண்ட்டுக்கு இதை பஞ்ச் பண்ணி கொடுக்கும். ஓகே, ஸோ அகைன் ஐம் கமிங் பேக் டு த செஷன். அதாவது உங்களுக்கு இங்க ட்ரேடிங் வியூ, நம்மளுடைய ரோபோட்டிக்ஸ் உடைய பிரிட்ஜ் அண்ட் உங்களுடைய டிமெட் அக்கௌண்ட், இதை மூணையும் வந்து ஒரே இடத்துல இன்டகிரேட் பண்ணியிருக்கோம். ட்ரேடிங் வியூல இருந்து சிக்னல்ஸ் வரும். அந்த சிக்னல்ஸ் வந்து இந்த ரோபோட்டிக் ட்ரேடிங், இந்த ட்ரேட் எம்பேஸ் பிளாட்ஃபார்ம்ல பை அண்ட் செல் அப்படின்னு சொல்லிட்டு பஞ்ச் ஆகும். இங்க பஞ்ச் ஆனோடனே இங்க இருந்து ஏபிஐ கீ மூலியமா உங்களுடைய டிமெட் அக்கௌண்ட்ல பாஸ் பண்ணி கொடுக்கும். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து இதோடைய பேசிக்கான மோட் ஆஃப் ஆக்ஷன். நெக்ஸ்ட், உங்களுக்கு இங்க எங்கேயாவது டவுட் இருந்தது அப்படின்னா நீங்க என்கிட்ட ஹேண்ட் ரைஸ் பண்ணிட்டு சேட் பாக்ஸ்ல என்கிட்ட கேட்கலாம். அதர்வைஸ் இன்னொரு 10 மினிட்ஸ்ல நான் இந்த கிளியர் டீடைல்ஸை முடிச்சிடறேன். இந்த எண்ட் ஆஃப் த செஷன்ல கொஸ்டின் அண்ட் ஆன்சர் செஷன்ஸ் நம்ம வச்சுக்கலாம். we can get it the clear session. ஓகே ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, ஃபர்ஸ்ட் இது எங்க இருந்து ட்ரேட் ஆகுது, ட்ரேடிங் வியூல ஸ்டார்ட் ஆகுது. ட்ரேடிங் வியூல இருந்து சிக்னல் வரும், அது இங்க விழுகும்னு சொல்லியிருக்கேன். ஸோ ஐ எம் கோயிங் டு ட்ரேடிங் வியூ. சார் உங்களுக்கு என்னுடைய ஸ்கிரீன் கிளியரா தெரியுதா? அகைன் தெரியலைன்னா மட்டும் சொல்லுங்க. தெரிஞ்சா ஜஸ்ட் கமெண்ட் பாக்ஸ்ல எஸ் மட்டும் டைப் பண்ணுங்க. நம்மளுக்கு எந்த தொந்தரவு இல்லாம நான் மட்டும் கன்டினியூ பண்றேன். ஓகே, எஸ், ஓகே, தேங்க்யூ. சரி சார். ஸோ இங்க நான் வந்து மொத்தம் 2 ஸ்பிளிட் பண்ணி வச்சிருக்கேன். உங்களுக்கு ஒன் பை ஒன்னா காட்டுறேன். ஓகே, நான் வந்து இது நேத்திட்ட செஷன். இது வந்து ஒரு பேங்க் நிஃப்டி. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல பை அண்ட் செல் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த இடத்துல காட்டிட்டு இருக்கா சிக்னல்ஸ். இந்த பை அண்ட் செல் சிக்னல்ஸ் மூலியமா தான் இந்த ட்ரேடிங் வியூல இருந்து நம்மளுடைய ட்ரேட் பேஸ்க்கு ஆர்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பஞ்ச் ஆகுது. ஸோ இது வந்து எல்லாமே வந்து ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜிஸ். வி ஹேவ் 10+ ஸ்ட்ராட்டஜிஸ். இந்த 10+ ஸ்ட்ராட்டஜிஸ்ல நான் உங்களுக்கு 4 ஸ்ட்ராட்டஜிஸ் தான் இன்னைக்கு உங்களுக்கு காமிக்க போறேன். அதோடைய பர்ஃபார்மன்ஸை உங்களுக்கு கிளியரா சொல்ல போறேன். இதுல இருந்து வரக்கூடிய ப்ராஃபிட்ஸ் தான் நம்ம வந்து இதுக்கப்புறம் வந்து லைவ்ல யூஸ் பண்ணிக்க போறோம். ஓகே, ஸோ இந்த ட்ரேடிங் வியூவில் பை அண்ட் செல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சிக்னல்ஸ் வர ஆரம்பிக்கும்.
இப்போ நான் காமிச்சிட்டு இருக்கிறது உங்களுக்கு பேங்க் நிஃப்டி வருது. ஸோ இந்த பேங்க் நிஃப்டில பை அண்ட் செல் வரும் பொழுது இந்த இடத்துல பை அப்படின்னு வந்ததுக்கு அப்புறம் இங்க இருந்து நேரா இந்த இந்த இதுல வந்துட்டு நான் இங்க எஸ்டர்டேயோட ட்ரேட் டீடைல்ஸ் காட்டுறேன், ஆர்டர் புக் காட்டுறேன். சரிங்களா? இந்த இடத்துல பாருங்க, பேங்க் நிஃப்டி இது வந்து ஸ்ட்ராட்டஜியோட நேம், பேங்க் நிஃப்டி இன்ட்ராடே ஹெச்என்ஐ என்எஸ்சி ஆப்ஷன்ஸ். இதோடைய ஸ்ட்ரைக் பிரைஸ் பேங்க் நிஃப்டி 28 அக்டோபர் 2025 57,500 காலு. செல் பை அண்ட் செல் பை வந்து 457 ரூபா 55 காசுக்கு 9:55க்கு பை சிக்னல் வந்துச்சு. அதுக்கப்புறம் 28 அக்டோபர் 2025 ஸோ 57,500 இந்த ஸ்ட்ரைக் காலில் செல் ஆச்சு 493 ரூபா 90 காசுக்கு. என்ன டைமுக்கு? 10:05க்கு. ஸோ இப்படி தான் வந்து இது வந்து எக்ஸாம்பிளுக்கு ஒன்று காமிச்சிருக்கேன். இந்த மாதிரி தான் பை அண்ட் செல் வந்து உங்களுக்கு சிக்னல்ஸ் வரும். ஸோ உங்களுக்கு வந்து டைம் டியூரேஷன் இது எல்லாமே நீங்கள் எல்லாமே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இட்ஸ் 100% ஃபுல்லி ஆட்டோமேட்டட் ஏஐ. இங்கே வந்து நம்பர் ஆஃப் லாட்ஸ் நான் வந்து ஒன்று தான் இங்கே டிசைன் பண்ணியிருக்கோம். இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இது ட்ரேடிங் சிக்னல்ஸை இது பிளான் பண்ணி 9:15 இருந்து 3:15 கொடுக்கும். பெரும்பாலும் இதோடைய ரோபோட்டிக்ஸோட ஒர்க்கிங் பிஃபோர் 11 AM இது ஒர்க்கை முடிச்சது. ஸோ அங்கே பை அப்படின்னு சொல்லி வந்ததுக்கு அப்புறம் கரெக்டாக 9:55க்கு பை சிக்னல் வந்திருக்கு. இந்த இடத்துல பை சிக்னல் இந்த இடத்துல பார்த்தீங்களா ஒவ்வொன்றா வரும். இந்த இடத்துல காட்டுறீங்களா 9:55க்கு வருது இல்லையா பை. இந்த இடத்துல வர்றது தான் உங்களுக்கு அந்த இடத்துல காமிக்குது. ஸோ இப்போ நான் வந்து இந்த இதில் வந்து ஸ்க்ரீனில் காமிச்சிட்டு இருக்கேன். இந்த இடத்துல பைங்கிறது இதை தான். இந்த இடத்துல 9:50 இந்த இடத்துல பை வந்த உடனே இந்த இடத்துல பை ஆயிருக்கு. ஸோ ஆஸ் வெல் அஸ் இந்த இடத்துல 9:55க்கு பை ஆனோடனே இந்த இடத்துல எக்ஸிட் பைன்னு இருக்கு இல்லையா 10 இந்த எத்தனை மணிக்கு? ஸோ 10:05க்கு எக்ஸிட் ஆயிருக்கு. ஸோ இந்த இடத்துல பாருங்க 10:05க்கு எக்ஸிட் ஆயிருக்கு. 457.55க்கு வாங்கி 493 காசு வித்துருக்கு. ஸோ இது எக்ஸாம்பிள் மாடர்ன் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு உங்ககிட்ட காட்டணும் இல்லையா, அதுக்காக இதை காமிச்சிருக்கேன். ஸோ இந்த இடத்துல ட்ரேடிங் வியூல இருந்து சிக்னல்ஸ் வரும். வந்தவொடனே நேராக இந்த இடத்துல பாஸ் பண்ணி கொடுக்கும். இந்த இடத்துல 457.55க்கு நான் வாங்கிட்டேன்னு இந்த ரோபோ சொன்ன உடனே இங்க இருந்து இந்த புரோக்கர் செட்டப்ஸ்ல நம்ம வந்து அலைஸ் ப்ளூ. ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா கிளைண்ட் ஐடி பாஸ்வேர்ட் அந்த ஏபிஐ கீ போட்டிருக்கோம். இந்த ஏபிஐ கீ மூலியமா இந்த இடத்துல இந்த டேஷ்போர்டில் பை வந்தவுடனே இந்த ஏபிஐ கீ மூலியமா இங்கிருந்து உங்களுடைய டிமேட் அக்கௌண்ட்டுக்கு அலைஸ் ப்ளூவில் இருக்கக்கூடிய அக்கௌண்ட்டுக்கு அதே டைமுக்கு பை ஆயிடும். பட் இந்த இடத்துல நான் என்ன சொல்லியிருந்தேன், ஸோ 457.55 காசுக்கு இந்த இடத்துல பை ஆயிருக்கு அப்படின்னா ஒரே ஒரு விஷயம் தான் இதில் நடக்கும். இது மார்க்கெட்ல பிளேஸ் ஆகும், லிமிட்ல பிளேஸ் ஆகாது. லிமிட்டுக்கும் மார்க்கெட்டுக்கும் உண்டான வித்தியாசம் உங்களுக்கு தெரியும். லிமிட்னா என்னன்னா 457.55 காசு வந்தாதான் பை ஆகும். பட் மார்க்கெட்னா நான் இங்க 457.55க்கு வாங்கிட்டேன் நீ வாங்கு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அதே டைம்ல மார்க்கெட்ல என்ன ரேட் இருக்கோ அந்த டைமுக்கு ஒரு ரூபா 2 ரூபா முன்ன பின்ன உடனே வாங்கிடும். ஸோ அப்ப நமக்கு என்ன ஆகும், இந்த இடத்துல ட்ரேடிங் மிஸ் அப்படின்றது வரவே வராது. 457.55 காசு வர வரைக்கும் உட்காந்துட்டு இருந்தா அந்த இடத்துல மிஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த ரோபோட் வந்து ஃபுல்லி ஆட்டோமேட்டட் ஏஐ பேஸ்டு. இந்த இடத்துல நாங்க உங்களுக்கு கொடுத்துருக்கிறது எல்லாமே இண்டெக்ஸ் ஆப்ஷன்ஸ் மட்டும்தான் வந்து நாங்கள் ட்ரேடிங்க்கு நாங்கள் கொடுத்துருக்கோம். மொத்தம் 4 ஸ்ட்ராட்டஜி நான் உங்களுக்கு ரெஃபர் பண்றேன். முதல்ல இதோடைய பேசிக்காக விஷயத்த சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த ஸ்ட்ராட்டஜியை பத்தி காமிச்சிடுறேன். ஸோ இண்டெக்ஸ் ஆப்ஷன்ஸ்ல மட்டும்தான் ட்ரேட் பண்ணும். உங்களுக்கு மார்க்கெட்ல ட்ரேட் பண்ணும். அப்போ உங்களுக்கு வந்து ட்ரேடிங் மிஸ் ஆகாது. நம்பர் ஆஃப் லாட்ஸ் ஒன்று எடுக்கும். இதோடைய இண்டெக்ஸ் என்ன ஸ்ட்ரைக் ப்ரைஸுங்கிறதும் என்ன எக்ஸ்பைரிங்கிறது எத்தனை லாட் எந்த இடத்துல நான் வாங்கணும் எந்த இடத்துல விற்கும் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரோபோட்டுக்கு வந்து ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலையை கொடுத்துருக்கோம். அதுவே வாங்கி அதுவே விற்கும். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு எந்திரன் தான் ரோபோ. ஸோ இந்த இடத்துல வந்து இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸை வாங்கு, இத்தனை பாயிண்ட்ல வெளியில வா, இத்தனை பாயிண்ட் ஸ்டாப் லாஸா வச்சுக்கோ, இத்தனை பாயிண்ட் டார்கெட்டா வச்சுக்கோன்னு எந்த நிர்பந்தமும் நாங்க கொடுக்கல. ஸோ அக்கார்டிங் டு த மார்க்கெட் மூவ்மெண்ட்டை வச்சு அந்த மார்க்கெட் மூவ்மெண்ட்ல ஸ்ட்ரைக்கை சூஸ் பண்றதும் டார்கெட் அண்ட் ஸ்டாப் லாஸ் சூஸ் பண்றது, நம்பர் ஆஃப் ட்ரேட்ஸ் 2 ட்ரேடா 4 ட்ரேடா 6 ட்ரேடான்னு சூஸ் பண்றது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஏஐ டிசைட் பண்ணிக்கும். ஸோ ஏன் ஏஐ டிசைட் பண்ணிக்க சொல்லிக்கிறோம், நம்ம மேனுவலா மிஸ்டேக் பண்றதுனாலதான் நம்ம ரோபோட்டுக்கிட்டே வரோம். அப்ப திரும்பி வந்து நம்மளே வந்து ஸ்ட்ரைக்கை சூஸ் பண்ணி நம்மளே வந்து பாத்தீங்க அப்படின்னா டார்கெட் அண்ட் ஸ்டாப் லாஸ் சூஸ் பண்ணி திரும்பி நம்ம தான் நம்ம மிஸ்டேக் பண்ணி நம்ம லாஸ் பண்ணணும். அப்போ நம்மளுடைய ஒர்க்கே வந்து ஃப்ரீயா இருக்கணுங்கிறது, இதுல இருந்து வெளியில வந்து நான் சம்பாதிக்கணுங்கிறது தான். அப்போ 100% அதுகிட்ட கொடுத்துட்டோம்னா அதுக்கு வந்து எந்த எமோஷனும் கிடையாது, எந்த நர்வஸும் கிடையாது. நான் பதட்டப்பட மாட்டேன், எனக்கு டென்ஷன் ஆகாது. நான் ஒரு லாஸ் வந்தாலும் புக் பண்ணும், ப்ராஃபிட் வந்தாலும் புக் பண்ணும் சார். 100% வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லி ஆட்டோமேட்டட் தான். அப்போ அதுக்கு தெரியும் நான் இது சிஸ்டமேட்டிக் ரூல்ஸ், நான் இதுல இருந்து எங்க வந்துட்டு எங்க வெளில வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கு தகுந்த மாதிரி தான் இதுக்கு வந்து ப்ரோக்ராம்ஸ் கொடுத்துருக்கு. அப்போ இந்த ட்ரேடிங் வியூல இருந்து வரக்கூடிய சிக்னல்ஸை இந்த இடத்துல கொடுக்கும். இங்க இருந்து ஏபிஐ மூலியமா
நமக்கு புரோக்கர் அக்கௌண்ட்ல ப்ராஃபிட்டை கொடுக்கும். ஸோ இதுதான் வந்து இதோடைய மோட் ஆஃப் ஆக்ஷன். இது உங்களுக்கு ஓரளவுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் விஷயம் ரோபோட் ட்ரேடிங்ல நான் தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த ரோபோட் எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிறது தான். இந்த இடத்துல நீங்க ஒரு கொஸ்டின் கேட்கலாம், சார் இது என்ன ஸ்ட்ராட்டஜி? திஸ் இஸ் மை ட்ரேடிங் சீக்ரெட், ஐ எம் நாட் ரிவியூவிங் திஸ் சீக்ரெட். நான் இந்த இடத்துல உங்களுக்கு சக்சஸ் மட்டும் தான் காட்டணும். ஸோ நான் சக்சஸை காட்டுறேன். என்ன ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி அப்படி என்ன சீக்ரெட் அப்படிங்கிறது நீங்க தயவுசெய்து அதை நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ண தேவையில்லை. லாபம் வருதா, சம்பாதிக்க நான் டென்ஷன் ஆகாம என்னுடைய செகண்டரி இன்கம் எனக்கு வந்து கன்சிஸ்டண்டா வந்துட்டு இருக்கு, அதை மட்டும் பாரு. ஓகேவா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் விஷயம் மோட் ஆஃப் ஆக்ஷன்ஸ் பார்த்துட்டோம். செகண்ட் இதோடைய பர்ஃபார்மன்ஸ் என்னென்ன. ஸோ நான் உங்களுக்கு ரெண்டு விஷயத்த டைம், ஏன்னா இன்னும் ஒரு 20 மினிட்ஸ் தான் இருக்கு இந்த செஷன் முடியறதுக்கு. ஸோ அதனால வந்து ஒரு 2 விஷயத்த மட்டும் உங்களுக்கு கிளியரா காட்டிடுறேன். பேங்க் நிஃப்டியில இன்ட்ராடேவை உங்களுடைய பர்ஃபார்மன்ஸை காட்டுறேன். ஸோ இது ஓவர் வியூ லாஸ்ட் 1 மந்த். இந்த இடத்துல பாத்தீங்களா, செப்டம்பர் 5ல இருந்து அக்டோபர் 17 வரைக்கும் தேதி தெரியுதா? இது தெரிஞ்சது அப்படின்னா ஜஸ்ட் எஸ்ன்னு டைப் பண்ணுங்க, அப்பதான் நான் அடுத்த சொல்றது உங்களுக்கு புரியும். ஓகே, தேங்க்யூ. ஸோ அப்போ செப்டம்பர் மாசம் 8ஆம் தேதியில இருந்து அக்டோபர் 17ஆம் தேதி வரைக்கும் இட்ஸ் பேசிக். இது வந்து கேண்டில்ஸ் பேஸ் பண்ணி இந்த இடத்துல பர்ஃபார்மன்ஸ் டேட் இயர் மாறும். ஸோ இந்த இடத்துல நம்ம கிளிக் பண்ணி எவ்வளோ டேஸ் கூட பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே நான் என்னால் பார்த்துக்க முடியும். நான் உங்களுக்கு லாஸ்ட் 1 மந்த்துடைய பர்ஃபார்மன்ஸை காட்டுறேன். ஸோ இந்த 1 மந்த்ல இங்க பார்த்தீங்கன்னா டோட்டல் ப்ராஃபிட் 23,506 ரூபாய் வந்திருக்கு. சரிங்களா? ஸோ இந்த 23,000 ரூபாங்கிறது 1 மந்த்ல ப்ராஃபிட் வந்திருக்கு சார். ஆஸ் பர் செபி சர்க்குலர் எவ்வளோ ப்ராஃபிட் எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கொடுக்கறது வந்து 100% அஃபென்ஸ். நான் சொல்லக்கூடாது, கொடுக்கூடாது. நான் இப்போ காட்டுறது எல்லாமே என்னுடைய பர்ஃபார்மன்ஸ் தான் காட்டுறேன். இவ்வளோ ப்ராஃபிட் நான் உங்களுக்கு கொடுக்குறேன்னு எந்த விதமான அஷூரன்ஸும் நான் கொடுக்கல. கைண்ட்லி அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ஒன். ஓகே, இட்ஸ் அண்ட் பிக் இந்தியாஸ்ல இருக்கக்கூடிய லீடிங் கம்பெனி அலைஸ் ப்ளூ, அவங்களும் வந்து இதெல்லாம் நம்பி தான் கரெக்ட் தான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ நான் வந்து செபி சர்க்குலர் பிரகாரம் நான் கிளியரா நிற்கிறேன் பாயிண்ட் ஆஃப் வியூல. இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இத்தனை பர்சன்டேஜ் ரிட்டர்ன், இத்தனை பர்சன்டேஜ் ப்ராஃபிட் கொடுக்குறவங்க அஷூரன்ஸ்ல இது கொடுக்கல. இட்ஸ் 100% ஆல்கோ சாஃப்ட்வேர். இந்த ஆல்கோ சாஃப்ட்வேர்ல என்ன ப்ராஃபிட் வந்திருக்குன்னு தான் உங்களுக்கு நான் காட்டிட்டு இருக்கோம். ஓகேவா? இது அசம்ஷன் கிடையாது. எக்ஸ்பெக்டேஷன் நீங்க பண்ணணும், இவ்வளவு வரணும் அப்படின்னு நீங்க எதுவும் வச்சுக்க வேண்டாம். ஓகேவா? இதுக்கு தேவையான இன்வெஸ்ட்மெண்ட் 50,000 நாங்க வந்து 50,000 வச்சு நீங்க ட்ரேட் பண்ணுங்க. ஈவன் 20,000 25,000 இருந்தாலுமே நம்மளால ட்ரேடிங் பண்ண முடியும் சார். பட் 50,000 வச்சுக்கிறது உங்களுடைய எம்டிஎம் பஃபருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ லாஸ்ட் 1 மந்த் செப்டம்பர் 8ல இருந்து அக்டோபர் 17 வரைக்கும் 23,506 ரூபாய் ப்ராஃபிட் வந்திருக்கு உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு. இது இதோடைய கிராஃப் நம்பர் ஆஃப் ட்ரேட்ஸ், பாசிட்டிவ் ட்ரேட்ஸ், சக்சஸ், லாஸ் ரெண்டுமே வரும். 100% ப்ராஃபிட் மட்டுமே டெய்லி ட்ரேட்ல ஒவ்வொரு ட்ரேட்லையும் வரும் அப்படின்னு நான் உங்களுக்கு அசூரன்ஸ் கொடுக்கல. ஓவரால் மந்த் பர்ஃபார்மன்ஸ்ல உங்களுக்கு ஒரு நல்ல ரிட்டர்ன் வரும் அப்படின்னு நான் சொல்றேன். ஸோ இது ஓவர் வியூல வந்து டோட்டல் ப்ராஃபிட் 23,000 வந்திருக்கு. இதோடைய பர்ஃபார்மன்ஸ் ஓப்பன் இப்போ எதுவுமே ஓப்பன்ல இல்லை, அதாவது நம்ம எல்லாமே இன்ட்ராடே ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜிங்கிறதுனால இங்க எதுவுமே காட்டல. ஸோ இந்த 23,506 ரூபாய் ப்ராஃபிட் இதுல லாங் அண்ட் ஷார்ட்னு காட்டுது. நான் இன்ட்ராடேல ட்ரேட் பண்றேன். எப்படி லாங் அண்ட் ஷார்ட் அப்படின்னு காட்டுதுன்னா, லாங்னா சிஇ காலு, ஷார்ட்னா பிஇ புட்டு. காலில் எவ்வளோ ப்ராஃபிட், புட்டில் எவ்வளோ ப்ராஃபிட் அப்படின்னு காமிச்சிருக்கு. உங்களுக்கு காலில் வந்து 17,500 ப்ராஃபிட், புட்டில் வந்து 5,900 ப்ராஃபிட் வந்திருக்கு. ஸோ இதோடைய கிராஸ் ப்ராஃபிட் எவ்வளவு, மொத்தமாக எவ்வளோ நெட் ப்ராஃபிட் எவ்வளவு, எல்லா டீட்டெயில்ஸும் இங்கே இருக்கு. ஸோ இதோடைய ட்ரேட் அனலைசிஸ் ஓவரால் எத்தனை ட்ரேட்ஸ் வந்திருக்கு, 171 சிக்னல்ஸ் 1 மந்த்ல வந்திருக்கு. இந்த சிக்னல்ஸ்ல எவ்வளோ வின்னிங் ட்ரேட்ஸ், எவ்வளோ லாஸிங் ட்ரேட்ஸ், எல்லா டீட்டெயிலும் காட்டும். ஸோ இதோடைய ரிஸ்க் பர்ஃபார்மன்ஸ் ஃபேக்டர்ஸ் இதில் காட்டும். லிஃப்ட் ஆர் ட்ரேட்ஸ் இது பாருங்க, இது இம்பார்ட்டன்ட் விஷயம். இந்த இடத்துல நான் ஒரு டைம் கொடுத்துக்கிறேன். ஸோ லாங் இந்த இடத்துல 170 ஒவ்வொரு சிக்னல்லையும் என்னென்ன ரேட்டுக்கு வந்துச்சு, என்னென்ன டைம்க்கு வந்துச்சு, எல்லா டீட்டெயிலுமே நீங்க இங்க பாத்துக்கலாம். எல்லாமே இங்க வந்து 100% ஓப்பன் தான். இப்போ வந்து ஆல்கோ ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா செபி வந்து வரைமுறைப்படுத்திருக்காங்க. அது பிரகாரம் தான் நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜியுமே இருக்கும், நம்மளுடைய அக்செப்டன்ஸ் இருக்கும். ஸோ அக்டோபர் 17ஆம் தேதி 9:55க்கு பை சிக்னல் வந்திருக்கு. 57,475 ரூபாய் இருக்கும் பொழுது இட்ஸ் அன் இண்டெக்ஸ். இந்த இண்டெக்ஸ்ல சிக்னல் வந்ததுக்கு அப்புறம் இந்த இண்டெக்ஸை பேஸ் பண்ணி நியரஸ்ட் ஸ்ட்ரைக் பிரைஸ்ல அது எடுத்துக்கும். எக்ஸ்பைரியும் அதுவே சூஸ் பண்ணிக்கும். சரியா? ஸோ பையிங் 57,475, 57,559 ரூபா 60 காசுக்கு எக்ஸிட் ஆயிருக்கு. 10 நிமிஷம் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதோடைய லாகின் வரைக்கும் இருக்கு. ஸோ இதே மாதிரி லாஸ்ட் 171 டீடைல்ஸும் இதுல இருக்கும். ஸோ நீங்க யோசிச்சு பாத்தீங்க அப்படின்னா ஓவரால் ப்ராஃபிட் எவ்வளவு வந்திருக்கு, 23,000 வந்திருக்கு. எத்தனை ட்ரேட் வந்திருக்கு, இது எல்லா டீடைல்ஸும் பார்த்துக்கலாம். ஸோ இது வந்து இன்ட்ராடேல என்ன ப்ராஃபிட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று காமிச்சிருக்கு. ஓகேவா? ஸோ இதே மாதிரி இன்னொன்று பொசிஷனல் ட்ரேட் உங்களுக்கு ஒன்று காமிச்சிடுறேன். ஜஸ்ட் நிஃப்டி, இது பேங்க் நிஃப்டியில இன்ட்ராடே பார்த்துரும் இல்லையா? ஸோ இப்போ நான் நிஃப்டியில உங்களுக்கு வந்து பொசிஷனல் டீடைல்ஸை காமிச்சேன். அதையும் நீங்க செக் பண்ணிக்கங்க கிளியரா. ஓகே,
ஸோ எகைன் சார் ஜஸ்ட் கிவ் மீ கமெண்ட் பாக்ஸில் எஸ் மட்டும் எனக்கு கொடுங்க, நான் உங்களுக்கு காமிக்க தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. நான் இப்போ வந்து நிஃப்டி ஹெச்என்இ ஸ்ட்ராட்டஜியோடைய லாஸ்ட் 1 இயர் ஸ்ட்ராட்டஜி காட்ட போறேன். அது 1 மந்த் காமிச்சேன், காரணம் இட்ஸ் அன் இன்ட்ராடே. இது உங்களுக்கு பொசிஷனல், அதனால உங்களுக்கு லாஸ்ட் 1 இயரோட டீடைல்ஸ் காமிக்க போறேன். ஸோ சேட் பாக்ஸில் ஜஸ்ட் எஸ் மட்டும் டைப் பண்ணுங்க, உங்களுக்கு கிளியரா தெரியுதா? எஸ் 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 எஸ், தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. ஸோ இங்க பாருங்க, செப்டம்பர் 23 2024 இருந்து அக்டோபர் மாசம் 17 2025 வரைக்கும் இருக்கக்கூடிய பர்ஃபார்மன்ஸ். சார் இங்க இந்த இடத்துல எவ்வளவு ப்ராஃபிட்னு தெரியுதா? 2,20,605 rupees. ஸோ லாஸ்ட் 1 இயர்ல இந்த நிஃப்டி ஹெச்என்ஐ ஸ்ட்ராட்டஜியில 2,20,000 ப்ராஃபிட் வந்திருக்கு. ஸோ இது நான் ஒரு மாசத்துக்கான பெர்ஃபார்மன்ஸ் கிடையாது, லாஸ்ட் 1 இயரோட பெர்ஃபார்மன்ஸ். ஸோ இந்த 1 இயர்ல 2,20,000 ப்ராஃபிட் வந்திருக்கு. இந்த 2,20,000 எத்தனை ட்ரேட்ல வந்திருக்கு? See here I am going to show the trades. மொத்தம் 46 ட்ரேட் தான் பண்ணிருக்கு. லாங் டைம் ட்ரேடு, இது வந்து பொசிஷனல்னாவே என்ன அர்த்தம்? நம்பர் ஆஃப் ட்ரேட்ஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்கு, வெறும் 46 ட்ரேடு தான் இருக்கு. நல்லா யோசிச்சு பாருங்க, ஒரு ட்ரேடுக்கு வந்து ஒரு லாட் வாங்குறோம் 20 ரூபா, விற்கிறோம் 20 ரூபா. மற்றபடி டேக்ஸ்லாம் ஒரு 10 ரூபா டு 15 ரூபா இல்லை 20 ரூபானா கூட ஒரு ட்ரேடுக்கு அதிகபட்சம் 60 ரூபா தான் உங்களுக்கு செலவே ஆகும். அப்படி 60 ரூபா செலவானா இந்த இடத்துல 50 ட்ரேட் நடந்திருந்தா கூட 3000 ரூபா தான் உங்களுக்கு டோட்டலாவே புரோக்கரேஜ் ஷேர்ஸ் எல்லாமே போகும். இந்த இடத்துல 2,20,000 அப்படிங்கிறப்போ உங்களுக்கு 3000 ரூபாய் போயிடுச்சுன்னா கூட 2,10,000 மேல உங்களுக்கு ப்ராஃபிட் இருக்கும். நம்பர் ஆஃப் ட்ரேட்ஸ் வெறும் 46 தான். ஸோ இதோடைய ப்ராஃபிட் ஃபேக்டர், ப்ராஃபிட்டபிள் ட்ரேட் எத்தனை இருக்கு? 60% மேல அதுல வந்து ப்ராஃபிட் ட்ரேட்ஸ் வந்து ப்ராஃபிட் வந்துருக்கு. சரிங்களா? ஸோ ஓவரால் வந்து 46 ட்ரேட் தான் வந்திருக்கு. இதுலயும் காட்டுறேன், 1 by 1 காட்டுறேன் உங்களுக்கு. மந்த்லி எத்தனை ட்ரேட் வந்திருக்கு எல்லாமே ஐ எம் கோயிங் டு ஷோ யூ. ஸோ இதோடைய பர்ஃபார்மன்ஸ் பாருங்க, 2,20,000 வந்திருக்கு. இதுல லாங், அதாவது காலில் எவ்வளவு ப்ராஃபிட், பிஇ புட்டுல எவ்வளவு ப்ராஃபிட், இதுல வந்து வின்னிங் ரேஷியோ என்ன, கிராஸ் ப்ராஃபிட் என்ன, எல்லாமே இந்த பெர்ஃபார்மன்ஸ்ல பார்த்துக்கலாம். ஸோ ட்ரேட் அனலைசிஸ் மொத்தம் 46 ட்ரேடு, 46 ட்ரேட்ல எத்தனை வின்னிங்? 28 வின்னிங் ஆயிருக்கு, 18 லாஸ் ஆயிருக்கு. ஸோ இதுல லாங்ல 23, அதாவது காலில் 23 வந்திருக்கு, புட்டுல 23 வந்திருக்கு. ஸோ இதுல எத்தனை பர்சன்டேஜ்? 61% சக்சஸ் கொடுத்துருக்கு. ரிஸ்க் ரிவார்டு அந்த பர்ஃபார்மன்ஸ் டீடைல்ஸ் இங்க இருக்கு. ஸோ லிஸ்ட் ஆஃப் ட்ரேட்ஸ். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பொசிஷனல் ட்ரேட் தான் இங்க உங்களுக்கு காமிச்சிட்டு இருக்கு. ஓகேவா? இந்த பொசிஷனல் ட்ரேட்ல உங்களுக்கு நம்பர் ஆஃப் ட்ரேட்ஸ் எத்தனை வந்திருக்கு? மொத்தம் 46 ட்ரேடு தான் வந்திருக்கு. இந்த நம்பர் இந்த 46 இந்த 46 ட்ரேட்ல என்ட்ரி அக்டோபர் மாசம் 1 14/25 2/25க்கு ஒரு சிக்னல் வந்திருக்கு. என்ன ரேட்ல? 24,978 ரூபாய் இருக்கும் பொழுது அது 2/25க்கு வந்தது. அக்டோபர் மாசம் 7 காலையில 9:35க்கு எக்ஸிட் கொடுத்திருக்கு. அப்ப 25,227 ரூபாய் 80 காசு இருக்கு. ஸோ ஒரு ட்ரேடுக்கு கிட்டத்தட்ட 6 நாள்ல இருந்து 7 நாள் வந்து டைம் டியூரேஷன் எடுத்திருக்கு. 18,000 ரூபாய் ப்ராஃபிட் வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி செப்டம்பர் மாசம் 22 ஒரு சிக்னல் வந்திருக்கு, செப்டம்பர் 25 வந்திருக்கு, அதோடைய ப்ராஃபிட் 18,900 ரூபாய். அதுக்கு முன்னாடி செப்டம்பர் மாசம் 2 வந்து 2 இருந்து 10 வரைக்கும் ஒரு 8 நாள் இருந்துக்கு, இதுக்கு வந்து ஒரு 18,000 ரூபாய் இருக்கு. ஸோ ஒரு ட்ரேடுக்கு 18,000 19,000 ப்ராஃபிட் வந்துட்டு இருக்கு. மொத்தமாவே 46 ட்ரேடு தான் வந்திருக்கு. ஒரு மாசத்துக்கு 2ல இருந்து 3 ட்ரேடு தான் எடுக்குது. செப்டம்பர் 25 இருந்து அக்டோபர் 1 வரைக்கும் ட்ரேட் எடுக்கல. ஈவன் அக்டோபர் 7 இருந்து இன்னைக்கு 17 18 ஆச்சு, இன்னும் 10 நாளாகி எந்த ட்ரேடும் எடுக்கல. அப்ப அதுக்கு வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் ஜோன் கிடைக்கல. எனக்கு தெளிவான விஷயம் கிடைச்சாதான் நான் வாங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரோபோ சொல்லிருக்கு. ஸோ இதோடைய சக்சஸ் ட்ரேடிங்ஸ் ரேஷியோ எல்லாமே காமிச்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த ஹெச்என்ஐக்கு இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு நான் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்? குறைஞ்சபட்சம் வந்து பாத்தீங்கன்னா 50,000 ரூபாய் இதெல்லாம் எதுவும் ட்ரேட் எடுத்துக்கோ சார். பட் நாங்க ரெக்கமெண்ட் பண்றது 1 லேக் இன்வெஸ்ட்மெண்ட் வச்சுங்க. காரணம், ஒரு ட்ரேட்ல உங்களுக்கு 18,000 ரூபாய் ப்ராஃபிட் வருதுன்னா அதே மாதிரி ஒரு ட்ரேட்ல 18,000 லாஸ் வந்தாலும் நீங்க அக்செப்ட் பண்ணிக்கணும். சரி, லாஸ்ட் இங்க பாத்தீங்களா, இதுக்கு முன்னாடி ஜூலை மாசம் ஒரு ட்ரேட் நடந்திருக்கு, அதுல ஒரு 18,000 ரூபாய் லாஸ் வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி வந்து ஜூலைலயும் ஒரு ப்ராஃபிட் லாஸ் வந்திருக்கு, ஜூன்ல ஒரு லாஸ் வந்திருக்கு. ஸோ ப்ராஃபிட் 15,000 20,000 வரும்போது லாஸும் ஒரு 15,000 வந்ததுன்னா இது நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். எந்த அளவுக்கு நீங்க வந்து லாக்ஸ் வந்து ஸ்டாப் லாஸ் போட்டு தடுத்துட்டு வரீங்களோ அப்பதான் உங்களுக்கு ப்ராஃபிட் வரும். அப்போ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் எல்லாம் சேர்ந்து வரும் பொழுது தான் ஓவரால் 2 லேக்ஸ்க்கு மேல இன்வெஸ்ட்மெண்ட் பர் ஆனம்க்கு 50,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிருந்தீங்க, 1 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா இப்போ 2,20,000 ப்ராஃபிட் வந்திருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ அதுக்கு தேவையான இன்வெஸ்ட்மெண்ட் வேணும். அந்த விஷயத்துல நம்ம வந்து கிளியரா இருந்திருக்கும். அதனால ஒரு 1 லேக் வந்து உங்களுக்கு வந்து ஹெச்என்ஐ ஸ்ட்ராட்டஜிக்கு நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லுங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இன்ட்ராடேல நீங்க ட்ரேட் பண்ற மாதிரி இருந்தா பேங்க் நிஃப்டி இன்ட்ராடே ஹெச்என்ஐ சூஸ் பண்ணிக்கங்க. பொசிஷனலுக்கு நிஃப்டி ஹெச்என்ஐ சூஸ் பண்ணிக்கலாம். இந்த 2 ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜிஸோட லாஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் 1 மந்தோட பர்ஃபார்மன்ஸ் இன்ட்ராடேக்கும் காமிச்சிட்டேன், 1 இயரோட பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு காமிச்சிட்டேன். ஸோ இப்போ வந்து இந்த ஃபர்ஸ்ட் விஷயத்த உங்களுக்கு கிளியர் பண்ணேன். ரோபோ ட்ரேடிங் நம்ம ஏன் வரணும்?
நம்ம வந்து மேனுவல் ட்ரேடிங்ல லாஸ் பண்றதுனால ரோபோ ட்ரேடிங் வரணும். ரோபோ ட்ரேடிங் 100% ஆட்டோமேட்டடா இருக்கணும். உங்களை எந்த வகையிலும் தொந்தரவு பண்ணக்கூடாது. சார் இந்த இடத்துல நான் என்னதான் சார் பண்ணணும் எவ்ரிடே மார்க்கெட்டு? சார் காலையில 9 மணிக்கு நீங்க வேலைக்கு போறதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஆண்ட் மொபைல் ஆப் இருக்கு இல்லையா? அந்த ஆப்பை மட்டும் ஜஸ்ட் நீங்க லாகின் பண்ணா போதும். ஃபுல் டே அதை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கூட கிடையாது. ஜஸ்ட் நீங்க வந்து நம்ம வேலைக்கு போனோம்னா பஞ்சிங் அட்ரஸ் வைக்கணும்ல, அந்த மாதிரி காலைல கட்டி நான் மொபைல் ஆப் ஓப்பன் பண்றீங்க, ஒரு லாகின் பண்றீங்க, அதுக்கப்புறம் உங்க பாக்கெட்ல போட்டு நீங்க பாட்டு உங்க வேலையை பாருங்க. ரோபோ பாட்டுக்கு அந்த வேலையை பார்க்கும். அதாவது இந்த இடத்துல ரோபோட்டிக்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இது கம்ப்ளீட்டா வந்து இன்டகிரேட் பண்ணி இதை நாங்க வந்து ஐபிஎல்ல கனெக்ட் பண்ணிருக்கோம். சர்வர்லாம் வந்து பாத்தீங்கன்னா பக்காவா ஷேஃபா இருக்கு. அந்த சர்வர் எங்கேயுமே லாக் ஆகாது, சர்வர் வந்து உங்களுக்கு ஆஃப் ஆகாது. அப்போ ரோபோட்ல சிக்னல்ஸ் வரும். நீங்க எவ்ரிடே மார்னிங் உங்களுடைய ட்ரேடிங் அக்கௌண்ட் டிமேட் அக்கௌண்ட் லாகின் பண்ணீங்கன்னா இங்கேருந்து வர சிக்னல் உங்களுடைய டிமேட் அக்கௌண்ட்ல பஞ்ச் ஆகும். இல்லைன்னா பஞ்ச் ஆகாது. அவ்வளவுதான் ஒரே ஒரு வித்தியாசம். மற்றபடி இந்த சாஃப்ட்வேர் நான் ஓப்பன் வச்சு காலையில சாயங்காலம் வரைக்கும் பார்க்கணும், நான் பாட்டுக்கும் டென்ஷன்ல நகத்தை கடிக்கணும், ஏதாவது பண்ணணும், ஏதாவது டென்ஷனாக இருக்கணும், எந்த வழியும் இல்லை. நீங்க பாட்டுக்கு வேலையை பார்க்கலாம், ரோபோ பாட்டுக்கு அது வேலையை பார்க்கும். ஸோ அதோடைய லாஸ்ட் பெர்ஃபார்மன்ஸும் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஓரளவுக்கு சார் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு 3 to 5% ரிட்டர்ன் இருந்தாலே நல்ல ரிட்டர்ன் சார். ஸோ ரோபோட்டிக்ஸ் அந்த ரிட்டர்னுக்கு மேலே நிச்சயமா தரும். அந்த கான்ஃபிடென்டோட நீங்க ரோபோ ட்ரேடிங்ல சக்சஸ்ஃபுல்லா வரலாம். ஸோ இன்னைக்கு நீங்க அட்டன் பண்றவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய மேனுவல் ட்ரேடிங்னால எரர்ஸ்னால லாஸ் பண்ணிருக்கிறதுனால தான் நம்ம வந்து இந்த ஷேர் மார்க்கெட்டை பத்தி விலகி இருக்கிறோம், ஒதுங்கி இருக்கிறத நினைச்சுப்போம். அப்போ உங்களுக்கான ரைட் என்ட்ரி இந்த மாதிரி ரோபோட் ட்ரேடிங்ஸ் வச்சு ட்ரேட் பண்ணும் பொழுது ஒரு கன்சிஸ்டன்ட் ப்ராஃபிட் டீசெண்டா வரும். அதனால நம்ம ரோபோட்டிக் ட்ரேடிங்ஸை யூஸ் பண்ணலாம். ஆஸ் வெல் அஸ் இந்த ரோபோட்டிக் ட்ரேடை வந்து நான் யூஸ் பண்ணும் பொழுது எனக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னுடைய பர்சனல் ஃபினான்ஸ் வெல்த்தை நான் கிரியேட் பண்ணிக்கிறதுக்கு யூஸ் ஆகும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் வித் இந்த ஏஐ பிளஸ் பர்சனல் ஃபினான்ஸ் உங்களை வந்து இந்த ஆல்கோ ட்ரேடிங்ல இருந்து தான் காப்பாற்றி கொண்டுட்டு போவோம் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த விஷயத்தை டச் பண்ணிட்டு நான் உங்களுக்கு இங்க வந்து ஃபுல்ஃபில் பண்ணேன். ஸோ ஐ எம் கமிங் ஃபார் த கன்க்ளூசிங் ஆஃப் தி செஷன். ஒரு 2 நிமிஷத்துல இந்த செஷனை கன்க்ளூட் பண்றேன். இன்னும் 5 நிமிஷம் இருக்கு. உங்களுடைய கொஸ்டின் அண்ட் ஆன்சர் நீங்க அதுக்கப்புறம் கேட்கலாம். சரிங்களா? ஸோ ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இந்த மோட் ஆஃப் ஆக்ஷன் ட்ரேடிங் வியூல இருந்து சிக்னல் வரும். இந்த ட்ரேடிங் வியூல இருந்து வர சிக்னல்ஸ் நம்மளுடைய பிளாட்ஃபார்ம் கணக்கும் இந்த பிளாட்ஃபார்ம்ல இருந்து உங்களுடைய டிமேட் அக்கௌண்ட்டுக்கு அனுப்பிடும். இந்த டிமேட் அக்கௌண்ட்டுக்கு நம்மளால சக்சஸ்ஃபுல்லா எப்படி சம்பாதிக்க முடியுங்கிறதுக்கான பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்துட்டேன். மெயினான விஷயம் பிரைசிங். ஐ எம் கமிங் ஃபார் த பிரைஸ். ஸோ பிரைசிங் வந்தீங்கன்னா எவ்வளோ சார்? இது வந்து 30 காலண்டர் டேஸ்க்கு நாங்கள் டெமோ கொடுத்துட்டு இருக்கோம். நீங்கள் வேணா 3 days லாகின்ல லைவ்ல நம்ம டெமோ பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கு 1000 rupees சார்ஜ் பண்ணுவோம். நீங்கள் ஆலைஸ் ப்ளூவோடைய கஸ்டமர்ஸாக இருக்கும் பொழுது எந்த விதமான சார்ஜஸும் இல்லாமல் ஃபர்ஸ்ட் விஷயம் நான் உங்களுக்கு டெமோ கொடுக்க தயார். ஸோ இப்போ நான் சேட் பாக்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய டீம் பீப்புள்ஸோடைய சப்போர்ட் நம்பர் உங்களுக்கு கொடுக்குறேன். அந்த சப்போர்ட் நம்பருக்கு நீங்கள் இம்மீடியட்டாக கூப்பிட்டு உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷனை கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா 3 daysக்கு 3 session வந்து நாங்கள் சார்ஜஸ் இல்லாமல் இந்த ஆல்கோ ட்ரேடிங் டீட்டெயில்ஸ் கொடுப்போம். நீங்கள் டவுட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ ஹியர் ஐ எம் கோயிங் டு சார்ட் தட் மொபைல் நம்பர்ஸ் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். 2 ஃபோன் நம்பர் நான் கொடுக்குறேன். 7251. ஸோ நான் வந்து சேட் பாக்ஸில் வந்து என்னுடைய சப்போர்ட் டீம் நம்பர்ஸ் வந்து நான் சேட் பண்ணியிருக்கேன். நீங்கள் நோட் பண்ணிக்கங்க. அந்த நம்பரை இமீடியட்டாக வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிட்டு இமீடியட்டாக நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்க. டெஃபினெட்லி யூ கெட் த பெட்டர் சாய்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய gift 1000 rupees காசு இல்லாமல் நீங்கள் ட்ரேடிங் செஷன் லைவ்ல பார்த்துங்க. செகண்ட், நாங்கள் ஒரு ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜிஸை 30 காலண்டர் டேஸ் மந்த்லிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10,000 சார்ஜஸ் பண்ணுறோம். ஆனால் நம்மளுடைய அலைஸ் ப்ளூ கஸ்டமர்ஸ்க்கு உங்களுடைய ரெக்வஸ்டின் பேர்ல ஜஸ்ட் 50% தான். அதாவது 5000 ரூபாய் இருந்தாலே நம்ம ரோபோட் ட்ரேடிங் நீங்க ரன் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜிஸ் வாங்கணும் அப்படின்னா 10,000, 3 ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜிஸ்க்கு 15,000 ரூபாய், எல்லா மல்டிபிள் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் 20,000 நாங்கள் சார்ஜஸ் பண்ணுறோம். ஸோ அலைஸ் ப்ளூ கஸ்டமர்ஸ்க்கு மட்டும் வந்து நாங்கள் 50% வந்து நாங்கள் கேஷ் டிஸ்கவுண்ட்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ நான் சேட் பாக்ஸில் கொடுத்துருக்க நம்பர்ஸ்க்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். நான் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய அலைஸ் ப்ளூ டீம் சப்போர்ட் மெம்பர் மிஸ்டர் ராஜேந்திரன் சார் இருக்காரு. அவருடைய டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு வந்து அவரும் ஹெல்ப் பண்ணுவார். ஸோ அக்கௌண்ட்டை வந்து ரீஆக்டிவேட் பண்ணுறதுக்கு மிஸ்டர் ராஜேந்திரன் 9840212232. ஸோ இந்த இடத்துல நான் மிஸ்டர் ராஜேந்திரன் சாருடைய நம்பர் கொடுத்துருக்கேன். அவர் வந்து உங்களுக்கு அலைஸ் ப்ளூல வந்து பார்த்தீங்கன்னா கேவிசி டீம்ல ஹெல்ப் பண்ணுவார். அவரை நீங்கள் கான்டாக்ட் பண்ணீங்கனாலுமே அவர் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுப்பாரு. என்ன சப்போர்ட் பண்ணி கொடுப்போம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி தான். நான் கொடுத்துருக்க கமிட்மெண்ட்ல இருந்து 50% உங்க எல்லாத்துக்குமே வந்து நாங்கள் போனஸாக கொடுக்குறோம். எவ்ரி சார் ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னா லைஃப் டைம் உங்களுக்கு நாங்கள் வந்து 50% சர்வீஸ் சார்ஜஸ் கொடுக்குறோம். ஸோ இந்த 5,000 rupees உங்களால ஈஸியா ஒரே ஒரு ட்ரேடிங் டேஸ்ல சம்பாதிக்க முடியும். அதுக்கான ஸ்ட்ராட்டஜிஸையும் நான் உங்களுக்கு கிளியரா காமிச்சிருக்கேன். ஸோ இது பெரிய அமௌண்ட் கிடையாது, பட் உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா இருக்கும்.
அப்பார்ட் ஃப்ரம் தட் சார் இதோடு இருக்க போதும் உங்களுடைய சர்வீசஸ் சார் வி ஹேவ் அ கம்யூனிட்டி மெம்பர். நான் ப்ரீமியம் கம்யூனிட்டி குரூப் ஒன்று வச்சிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து என்னுடைய ப்ரீமியம் கம்யூனிட்டி குரூப்பில் வந்து லாகின் பண்ணும் பொழுது உங்களுக்கு எவ்ரிடே மார்னிங் வந்து ப்ரீ மார்க்கெட் லெவல்ஸ், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் மார்க்கெட் லெவல்ஸ். இன்னைக்கு நான் ப்ரீ மார்க்கெட்டில் என்னென்ன ட்ரேடிங் இண்டெக்ஸஸில் என்னென்ன வாட்ச் பண்ணிக்கணும், இண்டெக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சப்போர்ட் என்ன ரெசிஸ்டன்ஸு, என்னென்ன காலா அல்லது புட்டு நான் ட்ரேட் பண்ணும் பொழுது எந்தெந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் நான் வாட்ச் பண்ணலாம், எந்தெந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் நான் வந்து அவாய்ட் பண்ணணும், என்ன டைம் டியூரேஷன்ல பண்ணணும், இது எல்லாமே நான் வந்து ப்ரீ மார்க்கெட்ல கொடுத்துருவேன். அப்பார்ட் ஃப்ரம் தட் உங்களுக்கு லைவ் ட்ரேடிங் செஷன்ஸ்லயுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நாங்க என்ன பண்றோம், இந்த லைவ் ட்ரேடிங்லயும் ஸோ மொபைல் நம்பர்ஸ் நாட் விசிபிளா ஒரு நிமிஷம் சார் உங்களுக்கு நான் கிளியரா கொடுக்குறேன். சாரி நான் சார் இப்போ நான் உங்களுக்கு நம்பர் போட்டிருக்கேன் சார், தெரியுதா? ஜஸ்ட் எஸ் ஆர் நோ. எஸ் எஸ் நம்பர் தெரிஞ்சது அப்படின்னா எஸ் கொடுங்க. இது வந்து சப்போர்ட்டிவ் நம்பரு. எஸ் 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 தேங்க்யூ செந்தில்குமார் சார், தேங்க்யூ பீட்டர் வடிவேல் சார். அண்ட் தென் ராஜேந்திரன் சார் நம்பர் கொடுத்துறேன். ராஜேந்திரன் சார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இஸ் டீம் ஃப்ரம் அலைஸ் ப்ளூ. ஸோ அவரை காண்டாக்ட் பண்ணீங்கனாலும் உங்களுக்கு அக்கௌண்ட் எந்த ஸ்டேஜில் இருக்கு, நான் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது அதையும் கொடுத்துருவாரு. ஸோ ராஜேந்திரன் சார் நம்பர் கொடுத்துருக்கேன், உங்களுக்கு தெரியுதுங்களா? ஜஸ்ட் கிவ் மீ கன்ஃபர்மேஷன் ஆஃப் எஸ். எஸ் தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. ஓகே சார். அண்ட் தென் ஒன் மோர். ஸோ நாளை மறுநாள் தீபாவளி வரப்போகுது. தீபாவளியை சிறப்பாக கொண்டாடுங்க. இந்த தீபாவளியில இருந்து உங்களுடைய பர்சனல் ஃபினான்ஸ் அண்ட் வெல்த்தை கிளியரா உங்களுடைய கோலை செட் பண்ணிக்கங்க. இந்த கோலை கிளியரா செட் பண்ணிக்கிறது மூலியமா எந்த வகையிலையும் நம்மளால வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா லாஸ் இல்லாம ஒரு ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜிஸை சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ண முடியும். சாரி நான் அந்த இடத்துல கன்க்ளூட் பண்ணல. என்னுடைய ப்ரீமியம் கம்யூனிட்டி குரூப்ல உங்களுக்கு வந்து இது மட்டும் இல்லாம மேனுவலா நீங்க ட்ரேட் பண்றதுக்கு லைவ் ட்ரேடிங் செஷன்ஸ்ல நம்ம வந்து கால்ஸ்ல இருந்து எல்லாமே உங்களுக்கு கொடுத்து உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா ஹெல்ப் பண்ணி கொடுப்போம். ஸோ உங்களுக்கு தேவைன்னா உங்களுக்கு வந்து ஃபினான்ஸ் அட்வைஸ்ல இருந்து எல்லாமே வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல உங்களுக்கு பண்ணி கொடுத்தலாம். உங்களுக்கு எந்த விதமான சார்ஜஸ் இல்லாமல் ஹெல்ப் பண்ணி கொடுப்போம். ஸோ என்னுடைய டீம் மெம்பர்ஸ் அல்லது மிஸ்டர் ராஜேந்திரன் சாரை கான்டாக்ட் பண்ணுங்க. அவங்க உங்களை வந்து பாத்தீங்க அப்படின்னா கைட் பண்ணுவாங்க. இந்த தீபாவளிக்கு முகூர்த்தா ட்ரேடிங் வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை லட்சுமி பூஜை அன்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது. அந்த ட்ரேடிங் செஷனும் நம்மளுடைய வெப்சைட்ல இருக்கும், நீங்க தெரிஞ்சுங்க. இல்லைன்னா சப்போர்ட் டீம் கேளுங்க. அன்னையில இருந்து சக்சஸ்ஃபுல்லா ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த தீபாவளிக்கு ஒரு காம்ப்ளிமெண்ட்ரி கொடுக்குறோம் சார். இன்னைக்கு ட்ரேடிங் செஷன் அட்டன் பண்ணவங்க எல்லாருமே நான் சப்போர்ட் டீம் நம்பர் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் இல்லையா, இந்த சப்போர்ட் நம்பர்ல ஜஸ்ட் உங்களுடைய நேம் அண்ட் டீட்டெயில்ஸை ஹாய்னு சொல்லி, சார் என்னுடைய நேம் இது, நான் இந்த வெபினார் அட்டன் பண்ணேன், எனக்கு தீபாவளி போனஸா வந்து சார் வந்து தரதா சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்லுங்க. ஸோ நான் வந்து வெப்சைட் டீடைல்ஸ் கொடுக்குறேன் சார். ஸோ tradempires.in. ஓகே ஓகே. ஸோ இந்த தீபாவளி போனஸ் வேணும் சார் எனக்கு சொல்லியிருக்காரு அப்படின்னு நீங்க சொன்னீங்க அப்படின்னா என்னோட டீம் பீப்புள்ஸ் உங்களுக்கு கனெக்ட் பண்ணுவாங்க. அந்த தீபாவளி போனஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு லாங் டைம் பேசிஸ்ல, அதாவது நம்ம எல்லாமே ஷேர் மார்க்கெட்ல பார்த்துருப்போம் சார். இதுக்கு முன்னாடி என்னுடைய ஃபியூச்சர்ல அன்னைக்கு நான் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஷேர்ஸ்ல 1 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன்னா இன்னைக்கு 1 கோடி ஆயிடுச்சுங்கிறாங்க, 2 கோடி ஆயிடுச்சுங்கிறாங்க. பட் என்னால எப்படி இந்த ஸ்டாக்ஸை நான் சூஸ் பண்ண முடியும், நான் எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது அப்படின்னு சொல்லி வருத்தப்படுற உங்க எல்லாத்துக்காகவும் ஒரு மிகப்பெரிய தீபாவளி கிஃப்ட்டை நான் கொடுக்குறேன். இன்னைக்கு செஷன் அட்டன் பண்ண நீங்க எல்லாருமே வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னுடைய சப்போர்ட்டிவ் டீமையோ அல்லது ராஜேந்திரன் சாரையோ கான்டாக்ட் பண்ணி சொன்னீங்க அப்படின்னா உங்க அக்கௌண்ட்டை ஃபண்டை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு, அது அதர்வைஸ் நீங்க இன்ஆக்டிவா இருந்தா ரெடி பண்ணிட்டு எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு 2 அல்லது 3 ஸ்டாக்ஸை வந்து பாத்தீங்கன்னா லாங் டைம் பேசிஸ்ல உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி மல்டி பெக்கரா சேஞ்ச் பண்றது அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு ஸ்டாக்ஸை நான் உங்களுக்கு சூஸ் பண்ணி கொடுக்குறேன். அதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி உங்களுடைய 1 லேக் 10 லேக்ஸ் ஆகும், 20 லேக்ஸ் ஆகும், 50 லேக்ஸ் ஆகும் மாத்துறதுக்கு ஒரு சிறப்பான தீபாவளி அது இருக்கணும்னு சொல்லிட்டு என்னுடைய விஷஸையும் என்னுடைய கங்க்ராச்சுலேஷன் சொல்லிக்கிறேன். ஸோ விஷ் யூ வெரி ஹாப்பி தீபாவளி. தீபாவளி சேஃபா கொண்டாடுங்க. பர்சனல் ஃபினான்ஸை வெல்த்தை நல்லா ஹாப்பியா கிரியேட் பண்ணிக்கிட்டு அது மூலியமா ஒரு கன்சிஸ்டன்ட் ப்ராஃபிட்டை சம்பாதிங்க. ஷேர் மார்க்கெட் இட்ஸ் அ வெரி குட் பிளாட்ஃபார்ம். இந்த பிளாட்ஃபார்ம்ல நம்மளால வந்து தேங்க்யூ ஹாப்பி தீபாவளி மிஸ்டர் செந்தில்குமார் சார். இந்த பிளாட்ஃபார்ம்ல நம்மளால சம்பாதிக்க முடியல அப்படின்னா வேற எதுலையுமே நம்மளால சம்பாதிக்க முடியாது. ஓகே. ஸோ தேங்க்யூ வெரி மச் ஃபார் அட்டனிங் தி செஷன். நெக்ஸ்ட் 2 மினிட்ஸ் நான் வந்து பார்த்தீங்கன்னா சேட் பாக்ஸில் வெயிட் பண்ணுறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேட்டுக்கலாம். இல்லை அப்படின்னா 12:05க்கு இன்னும் ஒரு 3 மினிட்ஸ்ல நான் அந்த செஷனை நான் வந்து ஸ்டார்ட் கொடுக்க போறேன் சார். தேங்க்யூ தேங்க்யூ வெரி மச். ஃபைனல் கொஸ்டின். எனக்கு இந்த மீட்டிங் செஷனுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுத்ததுக்காக மிஸ்டர் வாசுகி மேம், வினோத் சார், அண்ட் தென்
மிஸ்டர் ராஜன் எல்லாத்துக்குமே நான் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். பர்சனலி தேங்க்ஸ் டு அலைஸ் ப்ளூ. சார் இன்னைக்கு நம்ம ட்ரேடிங் செஷன்ல வந்து முக்கியமான விஷயம் சார், கம்யூனிட்டி லிங்க் வந்து பாத்தீங்கன்னா நீங்க செந்தில் சார் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுடைய ஃபோன் நம்பரை வந்து அந்த லிங்க்ல கொடுத்துட்டீங்க அப்படின்னா நாங்க ஆட்டோமேட்டிக்கா ஜாயின் பண்ணிவிடுவோம். இது ஒரு குரூப் கிடையாது, இட்ஸ் அண்ட் கம்யூனிட்டி லிங்க். ஒன் டு ஒன் நீங்களும் கம்யூனிட்டி ஹெட்டும் தான் இருப்பீங்க. அதனால உங்க நம்பர் யாருக்கும் போகாது, உங்களுக்கு என்னுடைய பிரச்சனையும் இருக்காது. ஓகே. ஸோ ஸோ கமிங் ஃபார் அன் அலைஸ் ப்ளூ சார், இப்போ நம்ம அலைஸ் ப்ளூ வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க டிமெட் அண்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும் பொழுது உங்களுக்கு எந்த விதமான ஏஎம்சி சார்ஜஸ் கிடையாது, கிளியர் மெம்பர் சார்ஜஸ் கிடையாது. அப்பார்ட் ஃப்ரம் தட் எந்த விதமான அக்கௌண்ட் ஓப்பனிங் சார்ஜஸ் இது எதுவுமே கிடையாது. ஏபிஐ கீயை வந்து நீங்க வந்து ஃப்ரீயா யூஸ் பண்ணிக்கலாம். கம்பேரிட்டிவ் டு அதர் டிமெட் அண்ட் புரோக்கர்ஸை நீங்க செக் பண்ணும்பொழுது இன்னைக்கு ஆலிஸ் ப்ளூல இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் மற்ற எல்லா கம்பெனிலும் இருக்கான்னு கேட்டால் அவ்வளோ சிறப்பாக கிடையாது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு எல்லாருமே எப்படி நம்ம பேங்க் அக்கௌண்ட் 1 2 3 வச்சுக்கிறோமோ அந்த மாதிரி டிமெட் அக்கௌண்ட்ஸ் 2 3 4 நிறைய வச்சுட்டு இருக்கிறீங்க. தயவுசெய்து அதெல்லாம் செக்ரிகேட் பண்ணுங்க. ஒரே பக்கமா அக்கௌண்ட் வச்சுக்கிட்டு எல்லா பெனிஃபிட்ஸும் இருக்கு சார். ஈவன் சொல்ல போனா நமக்கு வந்து எம்டிஎஃப் மார்ஜின் ட்ரேடிங் ஃபண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபெசிலிட்டிஸ் நம்மளுடைய அலைஸ் ப்ளூல இருக்கு. மார்ஜின் ட்ரேடிங் ஃபண்ட்னா என்ன அப்படின்னு தெரியலனா நீங்க ராஜேந்திரன் சாரை கேளுங்க, டீம் ஹெட் மிஸ்டர் வினோத் சார் மேனேஜர் இருக்கார், அவரை கூட கேட்கலாம். ஸோ என்ன அப்படின்னா உங்களுடைய அக்கௌண்ட்ல வந்து ஒரு 10,000 ரூபாய் இருக்குன்னா கூட இன்ட்டு அதுல இருந்து டெலிவரி ட்ரேடுக்கு 2 டைம் அந்த மாதிரி வந்து மார்ஜின் எக்ஸ்டென்ஷன் பண்ணி கொடுப்பாங்க. அதுக்குன்னு சொல்லிட்டு சில சார்ஜஸ் இருக்கும். பட் ஆனால் உங்களுடைய டெலிவரி ட்ரேடுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுக்கறதுக்கு மார்ஜின் ட்ரேடிங் ஃபண்ட் இருக்கும். அதே மாதிரி ஒரு ஷேர்ஸ் நீங்க வந்து லாங் டைம்ல வாங்கி வச்சிருக்கீங்க, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கோம். ஸோ எனக்கு ஷேர்ஸை பிளட்ஜ் பண்ணிட்டு இன்ட்ராடேல ட்ரேடிங்க்கு லிமிட் அதுவும் உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா கொடுப்பாங்க. அதுக்குன்னு சில கண்டிஷன்ஸ் இருக்கு. யூ ஹேவ் டு ஆஸ்க் த டீடைல்ஸ் டு மிஸ்டர் ராஜேந்திரன் சார். ஸோ இந்த மாதிரி எல்லா பெனிஃபிட்ஸ் இருக்கக்கூடிய சிங்கிள் பிளாட்ஃபார்ம் வெரி குட் புரோக்கர்னா இன்னைக்கு அலைஸ் ப்ளூ தான். இந்தியாவில் இருக்கக்கூடிய லீடிங் அண்ட் டாப் அதிக ட்ரேடர்ஸ், நம்பர் ஆஃப் பார்ட்னர்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய ஒன் அண்ட் ஒன்லி டிமெட் புரோக்கர் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா இன்னைக்கு அலைஸ் ப்ளூ நான் ரெக்கமெண்ட் பண்ணேன். ஸோ நீங்க வந்து இதுல இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸை மற்ற எல்லா கம்பெனியுமே நீங்க வந்து அந்த அளவுக்கு சிம்பிளிஃபைடா அடைஞ்சிக்க முடியாது. நான் இன்னைக்கு வந்து நிறைய டிஸ்கவுண்ட் புரோக்கர்ஸ் இருக்காங்க. அந்த டிஸ்கவுண்ட் புரோக்கர்ல நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு நம்மளுடைய பேமெண்ட் பேயின் வரல, பே அவுட் போட்டேன் பே அவுட் வரல, யாரை கான்டாக்ட் பண்றதுன்னு தெரியல, சாஃப்ட்வேர் இஷ்யூ சார், இங்க 24x7 இந்த மார்க்கெட் டைம்ல உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்கறதுக்கு டெடிகேஷன் ரிலேஷன்ஷிப் மேனேஜர் டீம் இருக்காங்க. அவங்களுக்கு உங்களுக்கு கைட் பண்ணி கொடுக்கறதுக்கு மேனேஜர்ஸ் இருக்காங்க, சப்போர்ட்டிவ் டீம் இருக்கு, ஐடி டீம் இருக்கு. எல்லாமே வந்து டெடிகேட்டடா நம்முடைய கஸ்டமர் சர்வீஸை கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ யூ ஹேவ் டு செக் அலைஸ் டீம். நீங்க எந்த யார்கிட்ட அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணீங்களோ அவங்க கிட்ட கூட செக் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா நான் உங்களுக்கு நம்பரும் வந்து பாத்தீங்கன்னா அதில் கொடுத்துருக்கேன், அவரையும் கேளுங்க, அவங்களும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ ஒன்ஸ் அகைன் ஐ திங்க் நான் செஷனை கம்ப்ளீட் பண்ணக்கூடிய நேரம் வந்துச்சு. உங்களுக்கு யாருக்கும் எந்த டவுட்டும் இல்லைன்னா we can complete the sessions. Thank you very much for attending the session. எனக்கு இந்த செஷன் ஹெல்ப் பண்ணி கொடுத்த அலைஸ் ப்ளூ அண்ட் டீமுக்கு ரொம்ப நன்றி. ஹேவ் அ குட் டே.